எஸ் மேம். சரி, நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். முந்தானேத்து கிளாஸ்ல மேடம் என்னுடைய லேப்டாப் கொஞ்சம் ஒர்க் ஆகாம போச்சு ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம். சரிங்க சார். அது பசங்க யாராவது யூடியூப்ல பார்த்து 25 நிமிஷம் தான் இருக்கும். பட் இன்னைக்கெல்லாம் சரி பண்ணிட்டேன். சரிங்க சார். அடி கொடுத்தேன், சரியாயிடுச்சு. அடி உதவ போல் அண்ணன் தம்பி உதவாதுங்கிறது இப்பதான் தெரிஞ்சுட்டேன். மேடம் ஓகேங்க சார். ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, நம்ம வந்து சாலிட் ஸ்டேட் அண்ட் டைம் இருந்தால் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ல இருந்து கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகேவா சந்தோஷ்? மேம். சந்தோஷ் சொல்லுங்க. தெர்மோடைனமிக்ஸ் எடுக்க முடியுங்களா மேம்? தெர்மோடைனமிக்ஸ் எடுக்கலாம் சாமி. ஆனா மற்றவங்களுக்கும் தெர்மோடைனமிக்ஸ் வேணுமா? சந்தோஷ், நீங்க ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேங்க மேம். நீட்டுக்கு இப்போ எழுத போறீங்களா கண்ணா? இந்த நீட்டுக்கு சொல்றீங்களா? எஸ் மேம். ஓ, லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லி இருந்திருக்கலாம். நீங்க அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்துருக்கலாமே. மேம் லாஸ்ட் கிளாஸ் நான் வரலைங்க மேம். அப்படியா? தெர்மோடைனமிக்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கோமா? நோ மேம். இல்ல, லாஸ்ட் இயர் கண்ணா. சரி, ஆனா நான் விட்டு இது 2ஆம் தேதி ஆகி போச்சுங்களே. என்ன மனோ, என்ன சந்தோஷ் பண்ணலாம்? தெர்மோடைனமிக்ஸ் கேட்கிறாரு இவரு. மனோ கோக்கிங்கிறாரு. சந்தன மரிராஜ். ஓகே. ஜான் லூத்தர் நான் உங்களை ஃப்ரீக்வெண்டா பார்த்ததில்ல. நீங்க எதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க? மேடம் ஜேஇ அட்வான்ஸ்மென்ட். ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு. ஓகே ஓகே. ஸோ சந்தோஷ் வந்து தெர்மோடைனமிக்ஸ் கேட்குறாரு. லைட்டாக டச் பண்ணுவோங்களா? ஸோ தட் உங்களுக்கும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், மற்ற 3 பேத்துக்கும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அவருக்கு இந்த கிளாஸ் இதான் அவரோட கடைசி கிளாஸாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்ம தெர்மோடைனமிக்ஸ் கொஞ்சம் டச் பண்ணலாம். என்ன கண்ணா? இல்லை மேடம், தெர்மோடைனமிக்ஸ் வந்துட்டு ஃபெமிலியர்னா கொஞ்சம் யோசிக்கிறேன். இப்போ சாலிட் ஸ்டேட்லேருந்து கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம்னா வந்துட்டு இப்போ அது ஃப்ரீக்வெண்ட்டாக டச்சில் இருக்கனால அந்த கொஸ்டின்ஸ் நான் வந்து சீக்கிரம் ரீகாப் பண்ணிக்கலாம்னு யோசிச்சேன். ஓகே ஓகே மேடம், எனக்கு ப்ராப்ளம். ஓகே சந்தோஷ், நீங்க வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஞாபகம் இல்லைங்களா? இது எப்படி கண்ணா? மேம் நான் படிச்சிருக்கேங்க மேம், கொஞ்சம் சொன்னீங்கன்னா இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு நான் முக்கியமான ஃபார்முலாஸ் நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பும்போது முக்கியமான ஃபார்முலாஸ் அனுப்புறேன் சந்தோஷ், அதையும் நீங்க படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? ஸோ குயிக்கா ரிவைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம டைம் இருந்தா மறுபடியும் சாலிட் ஸ்டேட் போகலாம். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் மேம். ஓகே. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸோ தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு கீழே வர சாப்டர் தான். ஒரு கெமிக்கல், அது ஆர்கானிக்கா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த கெமிக்கல் பத்தி இது சொல்லும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபீஸிபிள் அர்த்தம். இல்லைன்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த தெர்மோடைனமிக்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸ்குள்ள டெப்தா போறதுக்கு முன்னாடி ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியணும். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நீங்க படிச்சிருந்திருப்பீங்க போர்டுக்கே. 11th அப்போ நீங்க படிச்சிருந்திருப்பீங்க, கரெக்டுங்களா? சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்டரி அப்படிங்கிற இந்த 3 டேர்ம். சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, நான் அப்படியே சொல்லிட்டே வரேன், நான் எழுதல,
டைம் நிறைய ஆயிரும். அதனால நான் சொல்லிட்டே வரேன், நீங்க கவனிச்சுட்டே வாங்க. ஒருவேளை ரொம்ப ஸ்பீடா போற மாதிரிங்களா. ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ஸ்டடி பண்றோமோ தட் இஸ் சிஸ்டம். மற்றது எல்லாமே சரௌண்டிங். ஸோ சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் எது வித்தியாசப்படுத்தி காமிக்குதோ தட் இஸ் பவுண்டரி. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டரை பத்தி ஸ்டடி பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பீக்கர்ல தண்ணி இருக்கு, சரிங்களா. அந்த தண்ணியை பத்தி தான் நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வாட்டர் தான் என்னோட சிஸ்டம். ஓகேங்களா. இந்த வாட்டரை தவிர மற்றது எல்லாமே சரௌண்டிங் தான். இந்த லேப்ல இருக்கிற நீங்க நான் எல்லாமே சரௌண்டிங் தான். இந்த சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் எது வித்தியாசப்படுத்தி காமிக்குது? இது கரெக்டுங்களா. நம்மளோட பீக்கர் இதுதான் பவுண்டரி. புரிஞ்சுதுங்களா. அப்ப சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்டரி மூணுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியணும். சிஸ்டம்லயே நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் உண்டு. சிஸ்டமை மூணு விதமா கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்க்கும் நடுவில் இருக்கிற எனர்ஜி டிரான்ஸ்ஃபரை பேஸ் பண்ணி சிஸ்டமை ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீக்கர்ல நான் ரொம்ப சூடான தண்ணி வச்சிருக்கேன், ஓகேங்களா. ஆனா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த சூடான தண்ணி என்ன ஆயிரும்? நார்மலா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும், கரெக்டுங்களா. அது எதனால ஆகுது? சிஸ்டம்ல இருக்கிற ஹீட் எனர்ஜி, அதாவது வாட்டர்ல இருக்கிற ஹீட் எனர்ஜி எல்லாம் சரௌண்டிங்க்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுனால, கரெக்டுங்களா. அப்போ எனர்ஜி சிஸ்டம்ல இருந்து சரௌண்டிங்க்கு போகுது. பிளஸ் அந்த பீக்கர்ல இருக்க தண்ணியை நான் அப்படியே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்படியே வச்சுட்டா இவாப்ரேட் ஆயிடும், கரெக்டுங்களா. ஸோ இவாப்ரேஷன் ப்ராசஸ்ல என்ன ஆகும்? சிஸ்டம்ல இருந்து மாஸ் சரௌண்டிங்க்கு டிரான்ஸ்பர் ஆகும். ஸோ ஒரு சிஸ்டம்ல இருக்கிற எனர்ஜி அண்ட் மாஸ் ரெண்டுமே சரௌண்டிங்க்கு டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஓப்பன் சிஸ்டம், ஓகேங்களா. எனர்ஜி அண்ட் மாஸ் ரெண்டுமே டிரான்ஸ்பர் ஆகும். இதுவே நான் பீக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன், ரொம்ப சூடான தண்ணியை பீக்கர்ல எடுத்து பீக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அப்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மலான டெம்பரேச்சருக்கு வந்துடும். விச் மீன்ஸ் எனர்ஜி சிஸ்டம்ல இருந்து சரௌண்டிங்க்கு போகுது. ஆனா இவாபரேஷன் நடக்குமானா நடக்காது. ஏன்னா நான் பீக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இவாபரேஷனுக்கு பாசிபிலிட்டி. எனர்ஜி மட்டும்தான் சரௌண்டிங்க்கு போகுது, மாஸ் சரௌண்டிங்க்கு போகல. அப்ப எனர்ஜி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் க்ளோஸ்டு சிஸ்டம். ஆனா இதுவே ஒரு நான் ரொம்ப சூடான தண்ணிய ரொம்ப பெர்ஃபெக்டான ஃபிளாஸ்க்ல வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபிளாஸ்க்ல வச்சுட்டா டெம்பரேச்சர் குறையுமா? குறையாது, சூடாவே இருக்கும், கரெக்டுங்களா. அப்போ அஃப்கோர்ஸ் இவாபரேஷனும் நடக்காது நம்ம ஃபிளாஸ்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கும் போது. அப்போ நம்மளோட சிஸ்டம்ல இருந்து போத் எனர்ஜி அண்ட் மாஸ் ரெண்டுமே சரௌண்டிங்க்கு டிரான்ஸ்பர் ஆகல அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். பட் ஒரு ரொம்ப பெர்ஃபெக்டான ஃபிளாஸ்க் நம்ம கிட்ட இருக்கானா அப்படி கிடையாது. பட் இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோல சொல்றேன், சரிங்களா. ஸோ சரௌண்டிங்க்கு ஹீட் எனர்ஜியும் டிரான்ஸ்பர் ஆகாது, மாஸும் டிரான்ஸ்பர் ஆகாது. அது ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சிஸ்டமோட ஒரு கிளாசிபிகேஷன். அடுத்த கிளாசிபிகேஷன் நம்ம சிஸ்டமோட பிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு சொல்லலாம். அதாவது ஹோமோஜீனியஸ் சிஸ்டம், ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம். அதாவது நான் ஸ்டடி பண்ற சிஸ்டம்ல எனக்கு ஒரே ஒரு பிசிக்கல் ஸ்டேட் மட்டும்தான் தெரியுது, ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும்தான் தெரியுது அப்படின்னா தட் இஸ் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். இதுவே 2-3 ஃபேஸஸ் தெரிஞ்சது அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீக்கர்ல இருக்க தண்ணியை பத்தி மட்டும்தான் நான் ஸ்டடி பண்றேன் அப்படின்னா தட் இஸ் வாட்டர். அப்போ வாட்டர் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ தட் இஸ் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். இதுவே வாட்டர்ல ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஆயில் வாட்டர்னு 2 ஃபேஸஸ் தெரியும், கரெக்டுங்களா. அப்ப அது ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ பேரை வச்சு உங்களால சொல்லிட முடியும். அடுத்தது சிஸ்டம் வேற மாதிரி எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்னா மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம், மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம்னு கிளாசிஃபை பண்ணலாம். அதாவது நம்ம ஸ்டடி பண்ற சிஸ்டம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியதா இருந்தது அப்படின்னா தட் இஸ் மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம். இதுவே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத சிஸ்டம் பத்தி நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம்னா தட் இஸ் மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டம், மாலிகுல், எலக்ட்ரான் இதெல்லாம் என் கண்ணுக்கே தெரியாது. பட் அதை பத்தி நான் ஸ்டடி பண்றேன்னா தட் இஸ் கால்ட் மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம். ஆனா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பொருளை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தட் இஸ் மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம். இன்ஃபேக்ட் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லா நம்ம கேஸை பத்தி ஸ்டடி பண்ணுவோம். ஆனா கேஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது, கரெக்டுங்களா. ஆனா நம்ம ஸ்டடி பண்ணும்போது கேஷியஸ் சிஸ்டம், ஒரு சிலிண்டர்ல இருக்க கேஸா தான் நம்ம எடுத்துப்போம், ஒரு இண்டிவிஜுவல் மாலிகுல் கிடையாது. அப்போ ஒரு சிலிண்டர்ல இருக்க கேஸுங்கும் போது அதை நம்ம மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டமா தான் கன்சிடர் பண்றோம், புரியுதுங்களா.
நம்ம இந்த 11th ஸ்டாண்டர்ட்ல படிக்க போற எல்லா தெர்மோடைனமிக்ஸுமே மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம்க்கு உண்டானது தான், மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டமுக்கு கிடையாது. மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம்க்குன்னு தனி தெர்மோடைனமிக்ஸே இருக்கு, அது நம்மளோட ஸ்கூல் சிலபஸ்ல வராது. ஓகேங்களா, ஃபைன். இவ்வளவுதான். ஸோ சிஸ்டம் சரௌண்டிங் பவுண்டரி என்ன தெரிஞ்சுட்டோம், சிஸ்டம் எப்படிலாம் கிளாசிஃபை பண்றாங்க தெரிஞ்சுட்டோம். ஓப்பன், க்ளோஸ்ட், ஐசோலேட்டட், ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ் அண்ட் மைக்ரோஸ்கோபிக், மேக்ரோஸ்கோபிக். புரிஞ்சுதுங்களா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய சிஸ்டம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலிண்டர்ல நான் கேஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது ஒரு மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம், சரிங்களா? இந்த சிஸ்டம் எந்த கண்டிஷன்ல இருக்கு, அதாவது இப்ப அது என்ன ஸ்டேட்ல இருக்கு ஒரு எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு சில பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இதெல்லாம் இருந்தாதான் இந்த சிஸ்டம் வந்து இப்ப எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்ல முடியும். கரெக்டுங்களா? அப்போ ஒரு மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தேவையோ அந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எனக்கு தேவையோ அதை நம்ம மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதுங்களா? நீங்க அதிகமா ஸ்டேட் ஃபங்க்ஷனுங்கிற டேர்ம் தான் நீங்க படிச்சிருந்திருப்பீங்க, கரெக்டா? ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷனும் சொல்லலாம், மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இது எல்லாமே வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதை தவிர இன்னும் நிறைய ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த சாப்டர்ல நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, என்ட்ரோபி, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் இனிமேல் நம்ம ஃபர்தரா பார்க்க போறது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருந்தா தான் அந்த சிஸ்டம் இப்போ எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும், சரிங்களா? ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ரைட்? இப்போ இது வந்து ஒரு சிலிண்டர்ல நான் கேஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இதோட ப்ரெஷர் வந்து P1, வால்யூம் V1, டெம்பரேச்சர் T1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை வந்து ஹீட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நான் ஹீட் எனர்ஜி கொடுக்குறேன். ஸோ ஹீட் எனர்ஜியை நான் Q அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றேன். ஸோ ஹீட் எனர்ஜி கொடுத்தா என்ன ஆகும், இந்த சிஸ்டம் வேற ஒரு ப்ரெஷருக்கு போயிடும், கரெக்டுங்களா? வேற ஒரு வால்யூமுக்கு போயிடும், வேற ஒரு டெம்பரேச்சருக்கு போயிடும், கரெக்டா கண்ணா? அப்போ ஒரு சிஸ்டம் S1ங்கிற ஸ்டேட்ல இருந்தது. S1ங்கிற ஸ்டேட்ல ப்ரெஷர் வாஸ் P1, வால்யூம் வாஸ் V1 அண்ட் டெம்பரேச்சர் வாஸ் T1. நான் வந்து ஹீட் எனர்ஜியை கொடுக்குறேன். அப்ப அது என்ன ஆயிடுச்சு, P2, V2, T2ங்கிற அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு, கரெக்டுங்களா? அப்போ ஒரு சிஸ்டம் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு நான் என்ன பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேனோ தட் இஸ் கால்ட் பாத் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் வேற, பாத் ஃபங்க்ஷன்ஸ் வேற. ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் இப்போ அது என்ன ஸ்டேட்ல இருக்கு, அது எந்த கண்டிஷன்ல இருக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ற பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். ஆனா ஒரு சிஸ்டம் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாத்துறதுக்கு நான் என்ன பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேனோ தட் இஸ் கால்ட் பாத் ஃபங்க்ஷன். இப்போ நான் ஹீட் பண்ணதுனால பிஸ்டன் மேல போயிருக்கலாம், ப்ரெஷர் வேற மாதிரி ஆயிருக்கலாம், வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆயிருக்கலாம், கரெக்டுங்களா? ஸோ நான் அந்த ஹீட் எனர்ஜி என்னன்னு சொல்லிடலாம் பாத் ஃபங்க்ஷன். இன்னொன்னு இந்த சிஸ்டம், இந்த கேஷியஸ் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த பிஸ்டனை பிடிச்சு நான் கீழே தள்ளினா என்ன ஆகும், அப்ப அது வேற ஒரு ப்ரெஷருக்கு போகும், கரெக்டுங்களா? அப்போ S1ங்கிற ஸ்டேட்ல இருக்கு, அதோட ப்ரெஷர் வந்து P1, V1, T1. நான் பிஸ்டனை பிடிச்சு கீழே தள்ளுறேன். பிஸ்டனை கீழே தள்ளுறதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஒர்க் டன் அப்படின்னு சொல்லிடலாம், கரெக்டுங்களா? ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிறது என்ன, பிஸ்டனை கீழே தள்ளுறது இல்ல மேல, நம்ம மேல தள்ளுறது இல்லைன்னா கீழே தள்ளுறது, எது வேணாலும் நம்ம ஒர்க் டன் சொல்லலாம். இப்ப பிஸ்டனை பிடிச்சு நான் கீழே புஷ் பண்றேன். அப்ப என்ன ஆகும், அது வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும், கரெக்டுங்களா? S3ங்கிற ஸ்டேட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ P3, V3, T3 அது வேற ஒரு ஸ்டேட்டுக்கே போயிடுச்சு. அப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், ஒர்க் பண்ணிருக்கேன். இந்த ஒர்க் பண்ணதுனால என்னாச்சு, ஒரு சிஸ்டம் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இதையும் நான் என்னன்னு சொல்லிடலாம், பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம ரெண்டே பாத் ஃபங்க்ஷன் தான் படிக்க போறோம். ஒன்னு வந்து ஹீட் எனர்ஜி அண்ட் அதர் ஒன் இஸ் ஒர்க் டன். புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். அண்ட் இப்போ பாத் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஹீட் எனர்ஜி அண்ட் ஒர்க் டன். ஒர்க் டனுக்கு ஃபார்முலா இருக்கு. ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா, ப்ரெஷர் இன்டூ
சேஞ்ச் இன் வால்யூம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இது ஒரு முக்கியமான क्वेश्चन, கவனிங்க. இது வந்து gaseous cylinder. இதுக்குள்ள நான் gaseous system கேஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த சிலிண்டரை தூக்கி நான் என்ன பண்றேன்னா வாக்யூம்ல வைக்க போறேன். வாக்யூம்ல வச்சோன்னு என்ன ஆகும்னா இந்த பிஸ்டன் மேல போகும். ஓகேங்களா? பிஸ்டன் மேல போகிறது ஒர்க்னு எடுத்துக்கலாமா? இப்ப क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா, நாங்க ஒரு gaseous சிலிண்டர் எடுத்து வாக்யூம்ல வச்சோம், அப்ப கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது, அப்ப ஒர்க் டன் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஒர்க் டன் எவ்வளவா இருக்கும்? நீங்க ஆல்ரெடி தெர்மோடைனமிக்ஸ் படிச்சதுனால क्वेश्चना கேக்குறேன். ஒர்க் டன் எவ்வளவா இருக்கும்? யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். equal to the pressure inside the chamber. No. external pressure into volume. எக்ஸ்டர்னல் பிரஷர் இன்டு வால்யூம்ங்கிறது தான் ஃபார்முலா கண்ணா. பட் நீங்க எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்றேன். 0 மேம். வெரி குட். 0. why it is 0? அவுட்டர்ல இருக்க பிரஷரும் இன்னர்ல இருக்க பிரஷரும் ஈக்குவல். ஓகே, இருங்க நான் சொல்றேன். ஜெனரலா வொர்க் டனுக்கு என்ன ஃபார்முலானா external pressure into change in volume. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த சிலிண்டரை கொண்டு போய் நான் வாக்யூம்ல வைக்கிறேன். வாக்யூம்ல எதுவுமே இருக்காது. கரெக்ட்டுங்களா? அப்போ எதுவுமே இல்லைன்னா எக்ஸ்டர்னல்ல பிரஷரே இல்லை. இந்த பிஸ்டன் மேல காமிக்கிறதுக்கு பிரஷரே இல்லை. ஸோ எக்ஸ்டர்னல் பிரஷர் 0. கரெக்ட்டுங்களா? வாக்யூம்ங்கிறதுனால சொல்றேன் எக்ஸ்டர்னல் பிரஷர் 0. அப்ப எக்ஸ்டர்னல் பிரஷர் 0னா அப்ப W is equal to 0. கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு gaseous சிலிண்டர் வாக்யூம்ல எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஒர்க் டன் வில் பி 0. புரிஞ்சுதுங்களா? ஏன் 0னா எக்ஸ்டர்னல் பிரஷர் 0. ஏன்னா வாக்யூம் போது வெளியில எதுவுமே இருக்காது. இது வந்து நம்ம ஒரிஜினலா ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். ஒர்க்குங்கிறது என்ன? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எகெயின்ஸ்டா நம்ம பண்ணணும். இந்த கேஷியஸ் சிஸ்டம்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எகெயின்ஸ்டா ஒரு வேலை செய்யணும். கரெக்ட்டுங்களா? வெளியில யாருமே இல்லை. இந்த பிஸ்டனை யாராவது கீழே பிடிச்சு தள்ளினாங்கன்னா அவங்களுக்கு எகெயின்ஸ்டா இந்த கேஷியஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் பிஸ்டனை மேல தூக்கிட்டு போறது வந்து ஒர்க்னு எடுத்துக்கலாம். ஆனா வேக்யூமை பொறுத்த வரைக்கும் வெளியில யாருமே இல்லையே. அப்ப இந்த பிஸ்டன் அதுவாவே மேல போகும். கேஷியஸ் மாலிகுல்ஸ் ஏதாவது வேலை செய்யணும்னு இருக்கா? எதுவுமே வேலையை செய்ய வேண்டாம். பிஸ்டன் அதுவாவே மேல போகும். ஏன்னா வெளியில எக்ஸ்டர்னல் பிரஷரே கிடையாது. சரிங்களா? அப்ப ஒர்க் டன் 0. எப்ப 0? எக்ஸ்டர்னல் பிரஷர் 0வா இருக்கும்போது. எப்ப எக்ஸ்டர்னல் பிரஷர் 0வா இருக்கும்? என்னோட சிலிண்டர் கொண்டு போய் வாக்யூம்ல வைக்கும் போது. புரிஞ்சுதுங்களா? எஸ் ஜான், உங்களுக்கு புரியுதா ஜான்? எஸ் மேம். ஓகே ஃபைன். ஸோ நான் மற்றபடி உங்களுக்கு சம்டைம்ஸ் ஒர்க் டன் கேட்பாங்க, உங்களுக்கு ப்ரெஷர், சேஞ்ச் இன் வால்யூம் இதெல்லாமே கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்டரி, சிஸ்டமோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன, பாத் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். பாத் ஃபங்க்ஷன் ரெண்டு தான் இருக்கு. ஒன்று ஒர்க் டன், இன்னொன்று வந்து ஹீட் எனர்ஜி. அண்ட் ஒர்க் டன் வந்து ப்ரெஷர் இன்டூ சேஞ்ச் இன் வால்யூம்னு தான் ஃபார்முலா சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். இதை தவிர ஒர்க் டனுக்கு நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. நான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுல எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ, இவருக்காக சொல்றேன், சந்தோஷ்காக சொல்றேன், குவெஸ்சன்ல என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒர்க் டன் ஃபார்முலா எடுத்துக்கோங்க சந்தோஷ். சரிங்களா? ஓகே மேம். அடுத்தது வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு 2 டேர்ம். இது ரெண்டும் உங்களுக்கே தெரியும். வேரியபிள்ஸ் அப்படின்னா எந்த பாராமீட்டரோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கோ அது வேரியபிள், எது மாறவே இல்லையோ அது கான்ஸ்டன்ட். கரெக்ட்டுங்களா? இப்போ வேரியபிள் கான்ஸ்டன்ட்ங்கிறது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற வார்த்தை தான். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ். ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சிஸ்டமை ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாத்துறதுக்கு நீங்க என்ன ஆப்ரேஷன் பண்றீங்களோ தட் இஸ் ப்ராசஸ். இப்போ நீங்க என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல, இந்த சிலிண்டர் வந்து S1 ஸ்டேட்ல இருந்தது. கரெக்ட்டுங்களா? S2ங்கிற ஸ்டேட்டுக்கு மாத்துறதுக்கு என்ன பண்ணீங்க? ஹீட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணீங்க. கரெக்ட்டுங்களா? ஆர் இந்த S1ங்கிற ஸ்டேட்ல இருந்து S3ங்கிற ஸ்டேட்டுக்கு மாத்துறதுக்கு கம்ப்ரஸ் பண்ணீங்க. அது ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ் அப்படிங்கிறது
ஒரு சிஸ்டமை ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாத்துறதுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்றீங்களோ தட் இஸ் கால் ப்ராசஸ். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ இந்த ப்ராசஸ்லயே 5 டைப் இருக்கு. ஐசோதெர்மல் ப்ராசஸ். யூஸ்வலா ஒரு சிஸ்டமை ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாத்தும் போது எல்லா பிசிக்கல் பராமீட்டர்ஸும் மாறும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே மாறுது பட் டெம்பரேச்சர் மட்டும் மாறல அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ எந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது இல்லை எந்த ப்ராசஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் மட்டும் மாறாம மற்றதெல்லாம் மாறுதோ தென் தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ். அப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளவா இருக்கும்? 0. அவ்வளவுதான், 0. புரியுதுங்களா? ஏன்னா ஃபைனல் டெம்பரேச்சரும் இனிஷியல் டெம்பரேச்சரும் ஒண்ணுதான், அதுதான் மாறலையே. அப்போ டெல்டா டீங்கிறது என்ன? எப்பவுமே ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். ஸோ ரெண்டுமே மாறலைங்கிற பட்சத்துல ரெண்டுமே ஈக்குவல். ஸோ டெல்டா டி இஸ் 0. இதுவே ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபாரிக் ப்ராசஸ்ல எது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்? எந்த பிசிக்கல் பாராமீட்டர் கான்ஸ்டன்டா இருக்கும்? பிரஷர். ஸோ பிரஷர் கான்ஸ்டன்ட்னா அப்ப சேஞ்ச் இன் பி இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்ட்டுங்களா? இதுவே ஐசோகோரிக் ப்ராசஸ்ல volume is constant, so delta V is 0. இதுவே adiabatic process. all are 0. ஆஹா இல்ல. adiabatic processல வந்து del Q is equal to 0. ஓகே. குட்டி குட்டி சேஞ்ச் இருக்கு. இங்க பாருங்க. என்னக்கனா? change in heat is equal to 0. ஓகே. ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு சிஸ்டம் ஹீட் எனர்ஜியை சரௌண்டிங்ல இருந்து அப்சர்வ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி தன்னோட ஹீட் எனர்ஜியை சரௌண்டிங்க்கு ரிலீஸும் பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அடியபாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹீட் எனர்ஜியை கன்சியூமும் பண்ணக்கூடாது வெளியில இருந்து, தன்னோட ஹீட் எனர்ஜியை வெளியில ரிலீஸும் பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் தான் அடியபாட்டிக் ப்ராசஸ். அப்போ Q is equal to 0 அப்படின்னு தான் சொல்லுமே தவிர டெல்டான்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஹீட் எனர்ஜி எப்பவுமே பாத் ஃபங்க்ஷனுக்கு டெல்டா போடாதீங்க, ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் டெல்டா போடணும். சரிங்களா? பாத் ஃபங்க்ஷன்ஸ்க்கு டெல்டா போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நீங்க Q is equal to 0ங்கும் போது நான் ஏன் கரெக்ஷன் பண்றேன்னா அங்க டெல்டா நீங்க சொன்னீங்க இல்லையா, அதனால சொல்றேன். ஸோ பாத் ஃபங்க்ஷன்ஸ்க்கு டெல்டா போடக்கூடாதுக்கன்னா வெறும் Qன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது சிஸ்டம் சரௌண்டிங்ல இருந்து ஹீட் எனர்ஜி அப்சர்வும் பண்ணல, heat energy release பண்ணல அப்படின்னா Q is equal to 0. And final process which is cyclic process. What is cyclic process? Initial and final point are same. Yes. Initial and final point are same. So எந்த parameter 0 இருக்கும்? Internal energy. Internal energy மட்டுங்களா? Work done. Okay. Work done. Okay. அப்புறம் சரிங்க பாருங்க, சைக்கிளிக் ப்ராசஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப சிஸ்டம் S1ங்கிற ஸ்டேட்ல இருக்கு. S1ங்கிற ஸ்டேட்டுங்கும் போது டெம்பரேச்சர் T1 இருக்கலாம், வால்யூம் V1 இருக்கலாம், பிரஷர் P1 இருக்கலாம். சரிங்களா? நீங்க ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்றீங்க, அது வந்து S2ங்கிற ஸ்டேட்டுக்கு போயிருது. சரிங்களா? S2ல டெம்பரேச்சர் T2 இருக்கலாம், வால்யூம் V2 இருக்கலாம், பிரஷர் P2 இருக்கலாம். அடுத்தது நீங்க வேற ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்றீங்க, அது S3ங்கிற ஸ்டேட்டுக்கு போயிருது. சரிங்களா? ஸோ டெம்பரேச்சர் T3 இருக்கலாம், வால்யூம் V3 இருக்கலாம், பிரஷர் P3 இருக்கலாம். அடுத்தது நீங்க ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்றீங்க, சிஸ்டம் வந்து S4ங்கிற ஸ்டேட்டுக்கு போயிருது. அப்போ டெம்பரேச்சர் வந்து T4 இருக்கலாம், வால்யூம் V4 இருக்கலாம், பிரஷர் வந்து P4 இருக்கலாம். அடுத்தது நீங்க ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்றீங்க, அது பழைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கே போயிடுது. அப்ப நீங்க சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் பண்ணி முடிக்கும் போது நீங்க ஆரம்பிச்ச இடமும் முடிக்கிற இடமும் ஈக்குவலா இருக்கு. இதத்தான் சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த சைக்கிளிக் பாருங்க, டெம்பரேச்சர் மாறுச்சா? No ma'am. மாறல. பிரஷர் மாறுச்சா? மாறல. ஐ மீன் மாறுச்சாங்கிறது வந்து ஆரம்பிக்கும் போது என்ன இருந்ததோ முடிக்கும் போதும் அதே தான் இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப எப்படி சொல்லிடலாம்னா சைக்கிளிக் ப்ராசஸ்ல change in all state functions are 0. ஓகேங்களா? not only temperature, not only volume, not only pressure, not only internal energy, எல்லா ஸ்டேட் ஃபங்க்ஷனுமே 0 தான். புரிஞ்சுதுங்களா?
நீங்க வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஜீரோன்னு யாரோ ஒருத்தங்க சொன்னீங்க கரெக்ட்டுங்களா? இன்டர்னல் எனர்ஜி மட்டும் கிடையாதுன்னா எல்லா ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸுமே ஜீரோ தான். ஓகேங்களா? ஓகே மேம். அதே மாதிரி ஒர்க் டனும் ஜீரோ. ஏன் ஒர்க் டன் ஜீரோன்னு சொல்றேன்னா ஆரம்பிச்ச இடமும் முடிச்ச இடமும் ஒரே இடம் தான். வேற ஏதாவது வேலை நடந்திருக்கா? ஆரம்பிக்கிற இடமும் முடிக்கிற இடமும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு சின்ன சேஞ்ச் கூட நடக்கல. கரெக்ட்டுங்களா? அதனாலதான் ஒர்க் டன் ஜீரோ அப்படின்னு சொல்றாங்க சைக்கிளிக் ப்ராசஸ்ல. புரிஞ்சுதா சாமி? எஸ் மேம். ஃபைன். அவ்வளவுதான். சோ நம்மளுக்கு வந்து இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுங்களா? அடுத்தது வந்து நம்மளோட இன்டர்னல் எனர்ஜி போலாம். இப்ப நம்ம ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸா பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆல்பபெட்ஸ் வந்து ஒன்னா கேபிட்டல் இ யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா கேபிட்டல் யூ யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ ஒரு சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமோட பிசிக்கல் காம்பனன்ட் அண்ட் கெமிக்கல் காம்பனன்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் இன்டர்னல் எனர்ஜி. ஒரு சிஸ்டமோட பிசிக்கல் காம்பனன்ட்னாலையும் ஹீட் எனர்ஜி இன்டர்னல் எனர்ஜி வரும். அதே மாதிரி கெமிக்கல் காம்பனன்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும் இன்டர்னல் எனர்ஜிக்கு. புரியுதுங்களா? ஸோ ஒரு சிஸ்டமோட டோட்டல் எனர்ஜியை தான் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஒரு சிஸ்டமோட டோட்டல் எனர்ஜிக்கு யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா அந்த சிஸ்டமோட பிசிக்கல் காம்பனன்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும், கெமிக்கல் காம்பனன்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும். பிசிக்கல் காம்பனன்ட்ங்கிறது என்ன? அந்த சிஸ்டமோட ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதெல்லாம் தான் பிசிக்கல் காம்பனன்ட். கரெக்ட்டுங்களா? இந்த பிசிக்கல் காம்பனன்ட்லாம் அழகா நம்மளே மெஷர் பண்ணிப்போம். கரெக்டா? ஒரு சிஸ்டமோட ப்ரெஷர் என்ன, வால்யூம் என்ன, டெம்பரேச்சர் என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னங்கிறது நம்மளால ஈஸியா மெஷர் பண்ணிட முடியும். கரெக்ட்டுங்களா? ஆனா கெமிக்கல் காம்பனன்ட்டை நம்மளால மெஷர் பண்ண முடியாது. கெமிக்கல் காம்பனன்ட் அப்படிங்கிறது என்னன்னா டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி, ரொட்டேஷனல் எனர்ஜி, வைப்ரேஷனல் எனர்ஜி, எலக்ட்ரானிக் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, இதெல்லாம் தான் கெமிக்கல் காம்பனன்ட். இதெல்லாம் என்னென்னு தெரியுங்களா? இப்போ ஒரு சிலிண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலிண்டர்ல நான் கேஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சிஸ்டமோட ப்ரெஷர் என்ன, வால்யூம் என்ன, டெம்பரேச்சர் என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னங்கிறதெல்லாம் மெஷர் பண்ணிட முடியும். கரெக்ட்டுங்களா? ஆனா இந்த கெமிக்கல் காம்பனன்ட்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் என்னென்னங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிலிண்டருக்குள்ள ஏதோ ஒரு கேஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கேஸ் இண்டிவிஜுவல் மாலிகுல் எடுத்துக்கலாம். அது அமோனியாவா இருக்கட்டும், இல்ல கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஏதோ ஒரு கேஸ். சரிங்களா? அப்ப அந்த ஒரே ஒரு கேஷியஸ் மாலிகுலை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இப்படி எடுத்துக்கலாம். இது ஒரு மாலிகுல்னு வச்சுக்கோங்க. இந்த மாலிகுல் எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகும், y ஆக்சிஸ்ல மூவ் ஆகும், z ஆக்சிஸ்லயும் மூவ் ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு மாலிகுல் எக்ஸ் ஆக்சிஸ், y ஆக்சிஸ், z ஆக்சிஸ்னு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கணும். கரெக்ட்டுங்களா? தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி. அதே மாதிரி இந்த மாலிகுல் அதோட ஓன் ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகணும், அதுக்கு ரொட்டேஷனல் எனர்ஜின்னு பேரு. அதே மாதிரி இந்த மாலிகுல் வைப்ரேட் ஆகணும். வாட் இஸ் வைப்ரேஷன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மாலிகுல்னு வச்சுக்கோங்க. இது அதோட மீன் பொசிஷன் வச்சுக்கோங்க. அதோட மீன் பொசிஷன்ல இருந்து தூரமா போறது, பக்கத்துல வர்றது, இதுதான் வைப்ரேஷன். மாலிகுல் வைப்ரேட் ஆகணும்னா அப்ப அதோட அசோசியேட் ஆயிருக்க எனர்ஜி வைப்ரேஷன் எனர்ஜி. அதுக்கப்புறம் ஒரு மாலிகுல் இருக்கிற ஒரு ஆட்டம் எடுத்துக்கோங்க. அந்த ஆட்டம்ல இருக்க வேலன்சி எலக்ட்ரான் ஆக்குபை பண்ணிருக்கிற அந்த ஷெல்லோட எனர்ஜி, அது எலக்ட்ரானிக் எனர்ஜி. அப்புறம் அந்த ஆட்டம்குள்ள இருக்கிற நியூக்ளியஸோட எனர்ஜி, இத்தனையும் சேர்ந்ததுதான் கெமிக்கல் காம்பனன்ட். ஆனா இதையெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியாது. நம்ம கிட்ட சிலிண்டர்ல கேஸ் கொடுத்தாங்கன்னா பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் மெஷர் பண்ண முடியுமே தவிர கெமிக்கல் காம்பனன்ட்டை நம்மளால மெஷர் பண்ண முடியாது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிஸ்டமோட பிசிக்கல் காம்பனன்ட்டை மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும், கெமிக்கல் காம்பனன்ட்டை மெஷர் பண்ண முடியாது. அப்ப அந்த சிஸ்டமோட டோட்டல் இன்டர்னல் எனர்ஜியை நம்மளால மெஷர் பண்ண முடியுங்களா? இன்டர்னல் எனர்ஜிக்கு பிசிக்கல் காம்பனன்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும், கெமிக்கல் காம்பனன்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும். இதை மட்டும் தான் நம்மளால மெஷர் பண்ண முடியும். இதை நம்மளால மெஷர் பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல ஒரு சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜியை நம்மளால மெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? வெறும் யூ என்னன்னு மெஷர் பண்ண முடியாது. பட் நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்னா ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது அது இன்டர்னல் எனர்ஜி U1 வச்சுக்கலாம். அது இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அதோட இன்டர்னல் எனர்ஜி U2 வச்சுக்கலாம். U1 எனக்கு தெரியாது, U2 எனக்கு தெரியாது. ஆனா என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும்னா டெல்டா U என்னன்னு கண்டுபிடிச்சிட முடியும்னு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா? ஏன் ஒரு சிஸ்டமோட ஆஸ் சச் இன்டர்னல் எனர்ஜி என்னால மெஷர் பண்ண முடியாதுன்னா அந்த சிஸ்டமோட கெமிக்கல் காம்பனன்ட்டை நம்மளால மெஷர் பண்ண முடியாதுங்கிறது தான் காரணம். புரிஞ்சுதுங்களா?
ரைட். அடுத்தது இந்த இன்டர்னல் எனர்ஜிக்கு வந்து மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் உண்டு. இன்டர்னல் எனர்ஜியோட மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன சாமி? டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு Q plus W. U final minus U initial. ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான். டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு யூ ஃபைனல் மைனஸ் யூ இனிஷியலுங்கிறது கரெக்ட் தான். இன்னொருத்தவங்க சொன்னாங்க பாருங்க, Q பிளஸ் ஆர் மைனஸ் டபிள்யூ, அதுவும் கரெக்ட் தான். இது எப்படி வந்ததுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சிஸ்டம் சரிங்களா? இதோட இன்டர்னல் எனர்ஜி நான் U1 வச்சுக்கிறேன். U1 என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா U1 வச்சுக்கிறேன் சரிங்களா? U1 வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை நான் ஹீட் பண்ண போறேன். ஒரு சிஸ்டம் ஹீட் பண்ணா அதுக்கு இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகுமா? கண்டிப்பா அதிகமாகும், கரெக்டுங்களா? அப்போ இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகும் போது என்ன ஆகும்? அது நான் யூங்கிறது புது இன்டர்னல் எனர்ஜி. அது எதுக்கு ஈக்குவல்? பழைய ஹீட் எனர்ஜியை ஆட் பண்ணியிருக்கேன், கரெக்டுங்களா? சரி, ஆனா U1 பிளஸ் Q மட்டும் கிடையாது. இப்ப என்ன பிரச்சனைன்னா, நான் ஹீட் பண்ண போது நான் சிலிண்டரை வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டனால க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப ஹீட் பண்ணும்போது இந்த பிஸ்டன் சும்மா இருக்குமா? பிஸ்டன் மேல போகும், கரெக்டுங்களா? அப்ப என்ன ஆகுது? நான் கொடுக்குற ஹீட் எனர்ஜி இன்டர்னல் எனர்ஜியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணல, நான் கொடுக்குற ஹீட் எனர்ஜியில ஒரு குவான்டிட்டி என்ன ஆயிடுது? பிஸ்டனை மூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது, கரெக்டுங்களா? அப்போ ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கு, கரெக்டா? அப்ப நான் கொடுக்குற ஹீட் எனர்ஜியில ஒரு குவான்டிட்டி ஒர்க் டன் பண்றதுக்கு போனதுனால புது இன்டர்னல் எனர்ஜி எதுக்கு ஈக்குவல்னா Q1 மீன் U1 பிளஸ் Q மைனஸ் W. நான் ஏன் மைனஸ் W போடுறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன் நான் மைனஸ் W போட்டேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். ஏன்னா ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்து கன்சியூம் ஆயிடுச்சு, அதனால. ஓகேங்களா? அப்போ U1 வந்து லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன். ஸோ U2 மைனஸ் U1 which is equal to Q minus W. So U2 minus U1 is delta U. புரிஞ்சுதுங்களா? அப்ப நான் எப்பெல்லாம் மைனஸ் W போடணும்? பிஸ்டன் வந்து மேல போகும்போது. மேல போறது நம்ம என்னன்னு சொல்லலாம்? எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ எக்ஸ்பான்ஷன் அப்போ யாருக்கு நான் வேலை செஞ்சா? நம்ம வேலை செஞ்சோமா கேஷியஸ் மாலிக்யூல் வேலை செஞ்சுதான்? எக்ஸ்டர்னல் மேம். ஆஹா, பிஸ்டன் தானே மேல போச்சு. அப்ப யார் மேல தள்ளினா? இந்த கேஷியஸ் மாலிக்யூல்ஸ் தானே பிஸ்டனை மேல தள்ளுச்சு. சோ இத எக்ஸ்பான்ஷன் சொல்லலாம், இல்லனா work is done by the system அப்படின்னு சொல்லலாம். எப்பெல்லாம் work is done by the systemோ அப்பெல்லாம் வந்து W will be negative. புரிஞ்சுதுங்களா? ஃபைன். அதே மாதிரி இப்போ இன்னொரு மாதிரி இந்த பாயிண்ட பார்க்கலாம். இப்போ இதுக்குள்ள வந்து ஹீட் அண்ட் கேஷியஸ் மாலிக்யூல்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம். இதோட இன்டர்னல் எனர்ஜி Q1. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த சிஸ்டமை நான் ஹீட் பண்ண போறேன் சரிங்களா? அப்போ புது இன்டர்னல் எனர்ஜி வரப்போகுது. ஹீட் பண்றது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா நான் என்ன பண்றேன்னா பிஸ்டனை பிடிச்சு கீழே வேற தள்ளிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ரெண்டு விஷயம் பண்றேன். நான் பிஸ்டனை கீழையும் புஷ் பண்றேன், ஹீட்டும் பண்றேன். அப்போ புது இன்டர்னல் எனர்ஜி எதுக்கு ஈக்குவல்? பழைய இன்டர்னல் எனர்ஜி கூட நான் ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணி இன்டர்னல் எனர்ஜி அதிகம் பண்றேன். அது போக பிஸ்டனை பிடிச்சு கீழே தள்ளும் போது மாலிகூல்ஸ் நடுவுல கொலிஷன் அதிகமாகுது, கரெக்டுங்களா? அப்போ இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகும். அப்ப எப்படி சொல்லிடலாம்? நான் ஒர்க் பண்றதுனாலையும் இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகும். அப்போ U2 லெஃப்ட் சைட்ல இருக்கிற ரைட் சைட்ல இருக்க U1 லெஃப்ட் சைடுக்கு வந்துருச்சுன்னா மைனஸ் U1 ஆயிரும், which is equal to Q plus W. So delta U is equal to Q plus W. எப்ப பிளஸ் W போடுவீங்க? Work is done when external force is given or external work is done. Work is done on the pressure. Yes, exactly. System அவ்வளவுதான். Or compression. புரிஞ்சுதுங்களா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஃபைன். அப்போ இத மொத்தமா சேர்த்து எப்படி எழுதலாம்னா டெல்டா யூனும் எழுதலாம் கண்ணா, டெல்டா ஈனும் எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். ஸோ டெல்டா இ ஆர் டெல்டா யூ which is equal to Q plus or minus W. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் எனர்ஜியோட மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆர்
ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. சரி, இதுல இருந்து ஒரு சில இன்ஃபரன்சஸ்லாம் நான் கொண்டு வரேன், அப்படியே கவனிச்சுக்கோங்க. சந்தோஷ் கவனிச்சுக்கோங்க. சந்தோஷ், டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் ஆர் மைனஸ் டபிள்யூ எப்படி எழுதலாம்? பி டெல் வின்னு எழுதலாம். கரெக்டா? சரி, இப்போ நான் 2-3 கண்டிஷன் சொல்றேன். அடியபாட்டிக் ப்ராசஸ் அப்ப இந்த ஈக்குவேஷன் என்னவாகுதுன்னு சொல்லுங்க. வாட் இஸ் அடியபாட்டிக் ப்ராசஸ்? Q equal to 0 ma'am. Q is equal to 0. கரெக்ட்டுங்களா? அப்ப Q is equal to 0 னா அப்ப இது என்ன ஆகும்? Plus or minus P del V. அவ்வளவுதான். plus or minus P del V ன்னு எழுதலாம், இல்லனா delta E is equal to plus or minus W ன்னு எழுதலாம். கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்தது இன்னொன்னு, ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்ப என்ன ஆகும்? What is isochloric process? Volume 0 ma'am. Change in volume is equal to 0. அப்ப change in volume is 0 னா அப்ப எப்படி எழுதலாம்? delta E is equal to 0, delta is equal to Q. கரெக்ட்டுங்களா? ரைட். சோ இப்படி எழுதுவாங்க கண்ணா, delta E is equal to Q. இதோட சப்ஸ்கிரிப்ட்ல V ன்னு எழுதுவாங்க. சப்ஸ்கிரிப்ட்ல V ன்னு எழுதுனா என்ன அர்த்தம்? at constant volume அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான எக்ஸ்பிரஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இன்டர்னல் எனர்ஜிங்கிறது heat energy or content of the system at constant volume. புரிஞ்சுங்களா? at constant volume. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ராசஸ் அப்ப என்ன ஆகும்? which is 0. initial final point சேமா இருக்குமா? ஆமா கண்ணா. அப்போ சைக்ளிக் ப்ராசஸ் அப்போ delta E is equal to 0 ன்னு சொல்லிரலாமா? yes. அப்போ என்ன ஆகும்? Q is equal to plus or minus W ன்னு ஆயிரும். கரெக்டா? அடுத்தது ஃபைன். சோ இது வரைக்கும் புரியுதுங்களா? அவ்வளவுதான். சோ இது வந்து இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டேட் ஃபங்க்ஷன். சோ என்தால்பி பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற ஆல்பபெட் வந்து H. சேஞ்ச் இன் என்தால்பி ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றது வந்து டெல்டா. சோ எங்கெல்லாம் டெல்டா போடுறோமோ ஃபைனல் மைனஸ் இன்ங்கிறது ஸ்டாண்டர்ட். அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட இன்னொரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் என்னன்னா, டெல்டா H is equal to டெல்டா E plus P delta V. இது ஒரு ஃபார்முலா. சோ இது வந்து எப்படின்னா இன்டர்னல் எனர்ஜியும் என்தால்பியும் ரிலேட் பண்ற ஒரு ஃபார்முலா. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமோட டோட்டல் எனர்ஜின்னு சொன்னேன், ஆர் ஹீட் கண்டென்ட் ஆஃப் தி சிஸ்டம் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னு சொன்னேன். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி என்தால்பிங்கிறது ஹீட் கண்டென்ட் ஆஃப் தி சிஸ்டம் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் பிரஷர்னா என்தால்பி, கான்ஸ்டன்ட் வால்யூம்னா இன்டர்னல் எனர்ஜி. புரிஞ்சுதுங்களா? அப்போ டெல்டா ஹெச்ங்கிறது ஹீட் கண்டென்ட் ஆஃப் தி சிஸ்டம் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிங்கிறது ஹீட் கண்டென்ட் ஆஃப் தி சிஸ்டம் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? எஸ். இப்போ நான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா இ பேச போறேன். கண்ணா, ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு சாலிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உடன் பிளாக் இருக்கு. இந்த உடன் பிளாக்கோட டெம்பரேச்சர் வந்து ஒரு 25 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க. இந்த உடன் பிளாக்கை ஹீட் பண்றீங்க, ஹீட் பண்ணி ஒரு 10 டிகிரிக்கு ரைஸ் பண்றீங்க. அப்ப என்ன ஆயிரும்? 35 டிகிரி செல்சியஸ் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? அப்படி நீங்க ஒரு 10 டிகிரிக்கு ரைஸ் பண்ணும்போது அந்த உடன் பிளாக்கோட வால்யூம் மாறுமா? எஸ் மேம். Yes ma'am. வால்யூம் மாறுமா? No ma'am. நீங்க 10 டிகிரி தான் ரைஸ் பண்றீங்க, 10 டிகிரிக்கு வால்யூம் மாறாது தானே? கியூபாவே தானே இருக்கும். கொஞ்சமா சூடாகும், லைட்டா சூடாகும். கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு சாலிடை ஹீட் பண்ணும்போது, ஒரு 10 டிகிரிக்குலாம் ரைஸ் பண்ணும்போது வால்யூம் சேஞ்ச் நடக்காது. கரெக்டா? அப்போ டெல்டா வி அப்ப என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? அப்போ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இ. இது ஒரு டவுட் மேம். மேம் நீங்க உடன் பிளாக் சொன்னீங்க மேம், டிகிரி ரைஸ் பண்ணும்போது சில இடத்துல எரிஞ்சிரும் மேம். அப்படின்னா வால்யூம். சரி, உடன் பிளாக் வேண்டாம் கண்ணா, ஏதாவது ஒரு சாலிட், உட் வேண்டாம். இன்ஃபேக்ட் உட்டை ஹீட் பண்ணும்போது அது இன்சுலேட்டருங்கிறதுனால ஹீட் எனர்ஜி கண்டக்ட் பண்ண முடியாது. நான் சாதாரண உட் வச்சுக்கோங்க. மேம்
பட் எனி சாலிட ஹீட் பண்ணா வந்துட்டு சாலிட் எக்ஸ்பென்ஷன் நடந்து வால்யூம் சேஞ்ச் தான் ஆகும். அது வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள். ஒரு 10 டிகிரி ரைஸ் பண்ணும்போது அப்படி ஆகாது இல்லையா? ஒரு 10 டிகிரிங்கிறது ரொம்ப கம்மி தானே. ஓகே ஓகே தேங்க் ஓகே மேம். எஸ், இது வந்து சாலிடுக்கு. லிக்விடுக்கும் அதே தான். இப்போ ஒரு பீக்கர்ல தண்ணி வச்சிருக்கோம். தண்ணி வந்து ஒரு 10 டிகிரி ரைஸ் பண்ணும்போதெல்லாம் பாயில்லாம் ஆயிராது, வால்யூம் சேஞ்ச் நடக்காது. கரெக்டுங்களா? அப்போ சாலிடுக்கும் லிக்விடுக்கும் ஹீட் பண்ணும்போது வால்யூம் சேஞ்ச் அவ்வளோ பெருசா இருக்காது. அதனால டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இ. ஆனா கேஷியஸ் சிஸ்டம்க்கு அப்படி கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சிலிண்டர்ல நான் கேஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். க்ளோஸ் பண்ணிருக்கிறது ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டனை வச்சு க்ளோஸ் பண்ணிருக்கேன். 10 டிகிரி ரைஸ் பண்ணா சும்மாவா இருக்கும் பிஸ்டன்? எவ்வளவு தூரத்துக்கு மேல போகும். கரெக்டுங்களா? அப்போ வால்யூம் சேஞ்ச் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. கரெக்டா? அப்போ கேஸஸ்க்கு எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஃபார் கேஷியஸ் சிஸ்டம், கேஷியஸ் சிஸ்டம்க்கு இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு டேட்டா கொடுத்துருக்குற வேற மாதிரி டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா நான் கீழே இருக்க ஃபார்முலா, நான் இப்போ எழுத போற ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. நம்மளோட ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? PV is equal to nRTன்னு தெரியும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா? டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இ. இப்ப பாருங்க, P del Vக்கு பதில் என்ன எழுதலாம்? nRTன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? இந்த nRTன்னு எழுதுறதுல தான் ஒரு குட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. கேஷியஸ் சிஸ்டம்ல நான் 2 விதமான கேஷியஸ் சிஸ்டம் பத்தி பேசலாம். ஒன்னு வந்து நான் ரியாக்டிங் கேசஸ். இந்த சிலிண்டருக்குள்ள நான் 2 டைப் ஆஃப் கேஸ் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் ஹீட் பண்றேன். 2 கேசஸ்மே ஒன்னோட ஒன்னு ரியாக்ட் ஆகாது. சரிங்களா? அப்போ ரியாக்ட் ஆகாத கேஸ் நான் ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணும்? டெம்பரேச்சரை மட்டும் தான் ரைஸ் பண்ணும். கரெக்டுங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இ. இந்த P del V பதிலா nRT நான் மாத்தும் போது பிளஸுக்கு நேரா பிளஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல எந்த வித்தியாசமும் வரப்போறது கிடையாது. ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆக போறது கிடையாது. ஆர் அப்படியே தான் இருக்கும் போது, ஏன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஆனா டெம்பரேச்சர் மாறும். நான் கொடுக்குற ஹீட் எனர்ஜியில டெம்பரேச்சர் மாறும். அப்போ nRT மாத்தும் போது nR டெல்டா டின்னு மாத்திக்கிறேன். இதுவே உள்ள இருக்கிற கேசஸ் வந்து ரியாக்டிங் கேசஸ்னு வச்சுக்கோங்க. அப்ப ரியாக்டிங் கேசஸ்னா என்ன ஆகும்? கெமிக்கல் ரியாக்ஷன்ல நான் ஹீட் பண்ண கேசஸ் எல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் RT நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறதுனால டெல்டா Mg. டெல்டா Mgங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அவ்வளவே தான். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ரியாக்டன்ட். அவ்வளவே தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒரு 4-5 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன்லயும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு எந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா ஹெச்சும் டெல்டா யும் இ நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கும். சரிங்களா? ஃபைன். அடுத்தது போலாமா? இந்த என்தால்பிங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் கண்ணா. இந்த என்தால்பி நம்ம எங்க படிப்போம்? இந்த எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக்ல எல்லாம் படிப்போம். ஞாபகம் இருக்குங்களா? ஃபார் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் டெல்டா ஹெச் எப்படி இருக்கும்? பாசிட்டிவா நெகட்டிவா? எஸ், இட் இஸ் நெகட்டிவ். இதுவே எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு டெல்டா ஹெச் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ். சரி, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஓகே. அடுத்தது பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம் தெரியும் தானே? பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம், ஆக்டிவேஷன் எனர்ஜி, த்ரெஷோல்ட் எனர்ஜி, அதெல்லாம் தெரியும் தானே? அதுல ஏதாவது டவுட் இருக்கா சந்தோஷ்? ஓகே சந்தோஷ், உங்களுக்கு டவுட் இருக்கா? பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம் ஃபார் எக்ஸோ அண்ட் எண்டோலாம் நம்மளுக்கு தெரியுங்கிறதுனால அதை பத்தி நான் பேசல. ஓகே, இப்போ நான் ஒரு ரியாக்ஷன் எழுதுறேன். அது வந்து எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கான்னு பார்த்து சொல்லுங்க. நான் ஒரு கிராஃப் வரைகிறேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது வந்து ரியாக்ஷன் கோஆர்டினேட். இது எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கா? எக்ஸோதெர்மிக். ஏன்னா ரியாக்டன்ட்டை விட ப்ராடக்ட்டுக்கு எனர்ஜி கம்மியா இருக்கு, which means இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வெளியில ரிலீஸ் ஆயிருக்கும். ஓகே, இது மேம் எண்டோதெர்மிக். அவ்வளவுதான். சரி, அடுத்தது இந்த டெல்டா ஹெச்க்கு ஒரு இடத்துல பேர் சொல்லுவாங்க. எஸ் மேம், இப்போ கிராஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ஈக்குவலா இருந்ததுன்னா அது எந்த மாதிரி
சொல்லுவீங்க? இதுவா சாமி? எஸ் மேம். This is neither exothermic nor endothermic. Delta H is 0. இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் எனர்ஜி அப்சர்வும் ஆகல, ரிலீஸும் ஆகல, அப்படி சொல்லுவேன். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃபை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் எக்ஸோ. இது எக்ஸோவும் கிடையாது, எண்டோவும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் நெய்தர் எக்ஸோ நார் எண்டோ அப்படி சொல்லணும். ஓகே ஓகே கண்ணா. அடுத்து இந்த டெல்டா ஹெச்சுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி அந்த பேர் சொல்லுவாங்க. ஸோ என்தால்பி தான், ஆனா என்தால்பிவே வேற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட சாலிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாலிடை நான் லிக்விடா மாத்தணும். சாலிடை நான் லிக்விடா மாத்துறதுக்கு நான் ஹீட் எனர்ஜி நான் கொடுக்கணுமா, இல்ல அது எனர்ஜி ரிலீஸ் பண்ணுமா? ஆமா, சப்ளை பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த சாலிட லிக்விடா மாத்துறதுக்கு நம்ம சப்ளை பண்ற ஹீட் எனர்ஜி நம்ம என்னன்னு சொல்லணும்னா என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? ஃபியூஷன் அப்படிங்கிறது மெல்டிங்கை தான் ஃபியூஷன் சொல்றாங்க. ஸோ சாலிட்ல இருந்து லிக்விடா மாத்துறதுக்கு நம்ம சப்ளை பண்ற ஹீட் எனர்ஜி வந்து என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே லிக்விட வேப்பரா மாத்துறதுக்கு நம்ம ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுவோம். அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் வேப்பரைசேஷன். அப்ப இது வந்து என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது சாலிட்ல இருந்து வேப்பரா மாத்துறதுக்கு என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி A2 plus B2 இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட். இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு ஏபிங்கிற ஒரு காம்பவுண்டா மாறுது. இது ஹாஃப் மோல் எடுத்துக்கிறேன், இது ஹாஃப் மோல் எடுத்துக்கிறேன். அப்ப இது 1 மோல் ஃபார்ம் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த ஏபிங்கிற காம்பவுண்ட் 1 மோல் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ 1 மோல் ஆஃப் ஏபி அதோட எலிமெண்ட்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுது, ரெஸ்பெக்டிவ் எலிமெண்ட்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்போ இன்வால்வ் ஆகிற எனர்ஜியை என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனுங்கிறது 1 மோல் ஆஃப் காம்பவுண்ட் அதோட ரெஸ்பெக்டிவ் எலிமெண்ட்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகும்போது இன்வால்வ் ஆகிற எனர்ஜி தான் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். புரியுதுங்களா? என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனுங்கிறது 1 மோல் ஆஃப் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும்போது இன்வால்வ் ஆகிற எனர்ஜி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? டெஃபினேஷனே 1 மோல் தான். ஸோ இப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? 2 மோல்ஸ் 3 மோல்ஸுக்கு கொடுத்துட்டு, அதாவது 3 மோல்ஸ் ஆஃப் ஏபி ஃபார்ம் ஆகும்போது எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன்வால்வ் ஆகுது. இந்த ஏபிங்கிற காம்பவுண்டோட என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா x/3. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா 3 மோல்ஸ்க்கு அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க, அவங்க என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் கேட்கறாங்க. என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனுங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் அப்ளிகபிள் டு 1 மோல். அதனால நான் வந்து 3 மோல்ஸ்க்கு எவ்வளோனா 1 மோலுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஃபைன். நெக்ஸ்ட் ஹீட் கெப்பாசிட்டி. இது இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்ன? அது எந்த ஆல்பபெட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஹீட் கெப்பாசிட்டியை C அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? எஸ். ஸோ ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்டோட, அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டும், ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அந்த காம்பவுண்டோட டெம்பரேச்சரை 1 டிகிரி ரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி நீங்க சப்ளை பண்ணுவீங்களோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளைட தான் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஹீட் கெப்பாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருந்திருப்பீங்க. C is equal to ரொம்ப ஈஸி, Q by del T. வெரி குட். Q by del T. சந்தோஷ், இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா கண்ணா? சந்தோஷ்? எஸ் மேம். ஓகே. ஸோ சிங்கிறது வந்து ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இங்கே நான் ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கேன், Q by delta T. Qங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளைடு, டெல்டா Tங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இதுவே ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்னது? ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஜென்ரலா நான் ஏதோ ஒரு காம்பவுண்ட் எடுத்தேன், அந்த காம்பவுண்டோட டெம்பரேச்சரை 1 டிகிரி ரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தேவைப்படுதோ தட் இஸ் ஹீட் கெப்பாசிட்டி. ஆனா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது நான் 1 கிராம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டேன், இந்த 1 கிராம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை 1 டிகிரி ரைஸ் பண்றதுக்கு எனக்கு தேவைப்படுற ஹீட் எனர்ஜி. அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி நான் CS னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அண்ட் மை எக்ஸ்பிரஷன் இஸ் Q by
mass of the substance into delta T. புரிஞ்சுதுங்களா? காம்பவுண்டா இல்லாம இப்போ ஒரு ஆட்டம் எடுக்கணும்னா அதுக்கும் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி தான் இருக்கும் இல்ல மேம்? அதுவும் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி தான். ஓகே மேம். நான் என்ன கேக்குறேன்னா இப்போ கால்சியம் கார்பனேட் இருக்குன்னா இப்போ கால்சியம்க்கு எவ்வளவு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டினா நாம அப்படிதான் எடுக்கணும் இல்ல மேம்? கால்சியம்கான ஹீட் கெபாசிட்டி என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி தான் எடுக்கணும். இல்லக்கண்ணா அவங்க வந்து கால்சியம்காகனா அவங்க கால்சியம்க்கு உண்டான டேட்டா தான் கொடுத்துருப்பாங்க. கால்சியம் கார்பனேட்டுக்கு எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்ல கால்சியம் கார்பனேட்டுக்குன்னா அவங்க கால்சியம் கார்பனேட்டோட தான் எடுத்துப்பாங்க. அதுல கால்சியம் தனியா பேசியிருக்க மாட்டாங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை கொடுத்து இதோட டெம்பரேச்சர் 1 டிகிரி ரைஸ் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டோட டெம்பரேச்சரை 1 டிகிரி ரைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து 300 கிலோ ஜூல் ஆஃப் ஹீட் எனர்ஜி தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் கார்பனேட் வந்து 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்தது. ஓகேங்களா? அது வந்து இப்போ மேபி 300 கிலோ ஜூல் ஆஃப் எனர்ஜி கொடுக்கும்போது அது 30 டிகிரி செல்சியஸா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கால்சியம் கார்பனேட்டோட ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி எவ்வளோனா CS இஸ் ஈக்குவல் டு நீங்க எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணீங்க 300 கிலோ ஜூல். கரெக்டா? 300 கிலோ ஜூல் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து 5 கிராம் அண்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ 5 டிகிரி. கரெக்டுங்களா? 5 கெல்வின். ஏன்னா கெல்வினுக்கு மாத்தி இருந்திருப்பீங்க. கரெக்டா? ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் கால்சியம் கார்பனேட் கிடைச்சிடும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கிராம் மேல போயிடுச்சுன்னா பெர் கிராம்னு ஆயிரும், கெல்வின் மேல போயிடுச்சுன்னா பெர் கெல்வின் ஆயிரும். கரெக்டுங்களா? அப்போ 1 கிராம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை 1 டிகிரி ரைஸ் பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லிடலாம். தட் இஸ் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. அண்ட் இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி வந்து QM எல்லாம் கூட கொடுக்காம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Q டெல்டா T எல்லாம் கொடுக்காம ஜென்ரலா ஹீட் கெபாசிட்டி மட்டும் கொடுத்துருந்தா கூட கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னா Q by delta T என்னன்னு தெரியும், Cன்னு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ C by M இப்படியும் எக்ஸ்பிரஷன் எழுத முடியும். ஓகேங்களா? இது வந்து ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. அடுத்தது மோலார் ஹீட் கெபாசிட்டி. மோலார் ஹீட் கெபாசிட்டினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டிங்கிறது 1 கிராம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்றது. மோலார் ஹீட் கெபாசிட்டிங்கிறது 1 மோலார். வெரி குட். 1 மோல் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை 1 டிகிரி ரைஸ் பண்றது. அப்ப அதுக்கு என்ன ஃபார்முலானா C bar is equal to Q by number of moles into change in temperature. புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்பர் ஆஃப் இப்போ இது எப்படி வேற மாதிரி எப்படிலாம் எழுதலாம்னா C by N ன்னு எழுதலாம். பிகாஸ் Q by delta T is C. கரெக்டுங்களா? ஆர் Q by number of moles can be written as given mass by molar mass. molar mass நான் நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? நம்மளுக்கு வந்து கான்செப்ட் தெரியணும், அவ்வளவே தான். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எதை வேணாலும் கொண்டு வந்துடலாம். ஸோ இது தெரியணும், இது தெரியணும், இது தெரியணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மோலார் ஹீட் கெபாசிட்டியா இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டியா இருக்கட்டும் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? எஸ். அடுத்தது heat capacity constant pressure, heat capacity at constant volume. So heat capacity at constant pressure na Cp னு வெச்சுக்கிறேன். heat capacity at constant volume na Cv னு வெச்சுக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ இதுக்கெல்லாம் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் இருக்கு கண்ணா. சோ இத ஒண்ணா சொல்லி தரேன், ஒரே நிமிஷம். ஜெனரலா ஹீட் கெபாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? Q by delta T. அவ்வளவுதான். So heat capacity at constant pressure க்கு என்ன ஃபார்முலானா Cp, இது Qp, Qp by delta T. அப்போ Qp நான் என்னன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களா? heat content of the system at constant pressure நான் என்னன்னு சொன்னேன்? delta E ன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இங்க எழுதுறேனே. எஸ் மேம். delta P க்கு delta H, delta V க்கு delta E சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? சோ இங்க நான் என்ன எழுதிருக்கேன்? so this is delta H by delta T. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வால்யூம் எப்படி எழுதலாம்? QV by delta T. அப்போ what is CV? QV can be written as del E by del T. அவ்வளவுதான். சரிங்களா?
அதே மாதிரி சிபியும் சிவியும் ரிலேட் பண்ற ஒரு ஃபார்முலா இருக்கு, ஞாபகம் இருக்குங்களா? சிபி மைனஸ் சிவி which is equal to NR. NR இது வந்து ஜெனரலா ஃபார் n mole of gas. 1 mole of gasக்கு என்ன பண்ணுவீங்க? Cp minus Cv equal to R. அவ்வளவுதான். Cp minus Cv which is equal to R. எப்பவுமே Cp Cv கம்பேர் பண்ணீங்கன்னா Cp will be always greater than Cv. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன், அவ்வளவுதான். சம்டைம்ஸ் இது எப்படி எழுதுவாங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இதை நான் மறுபடியும் வேற மாதிரி எழுதி காமிக்கிறேன். இந்த n லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டோம்னா என்ன ஆகும்? Cp by n minus Cv by n which is equal to R. கரெக்ட்டுங்களா? C by n நான் எப்படி எழுதலாம்? C bar னு எழுதலாம் தானே. Cp bar minus Cv bar which is equal to R. இப்படி எழுதலாம். ஏன் நான் பார்னு போட்டேன்னு தெரியுதுங்களா? மோலார் ஹீட் கெபாசிட்டி C bar. அவ்வளவே தான் கண்ணா. சரி, ஸோ இதோட வந்து நம்மளுக்கு அந்த ஹீட் கெப்பாசிட்டிஸ் முடிஞ்சுது. அடுத்தது வந்து என்ட்ரோபி. கடை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க் டன்னுக்கு இந்த ஃபார்முலாஸ் இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு சில ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் கொடுத்துருப்பாங்க. ஐசோதர்மல் ப்ராசஸ்க்கு, அடியபாட்டிக் ப்ராசஸ்க்குலாம் தனித்தனியா ஒர்க் டன் ஃபார்முலா இருக்கு. அதை நான் உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுக்கும்போது கொடுத்துறேன். அதே மாதிரி என்ட்ரோபிக்கு ஒரு ஃபார்முலா தான் நீங்க படிச்சிருப்பீங்க. சேஞ்ச் இன் என்ட்ரோபிக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. என்னது? இன் டர்ம்ஸ் ஆஃப் Q and T. என்ன அது? என்ட்ரோபிக் ஃபார்முலா ஞாபகம் இல்லைங்களா? Q by T. சரி, இங்க பாருங்க, எழுதும் போது change in entropy of the system is equal to Q reverse divided by temperature னு எழுதுவாங்க. இதுவே சரௌண்டிங் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, minus Q by T னு எழுதுவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் Q மைனஸ், அதாவது எதோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சொல்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளஸ் Q எப்போ போடுவோம், மைனஸ் Q எப்போ போடுவோம்? ஹீட் எனர்ஜி ஒரு விஷயம் வந்து உள்ள போயிடுச்சு அப்படின்னா பிளஸ் Q. கரெக்ட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிஸ்டம் பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா சரௌண்டிங்ல இருந்து ஹீட் எனர்ஜியை வாங்கிக்குது. ஓகேங்களா? அப்போ சிஸ்டமோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னது? அது கரெக்டா? அப்ப அதுக்கு இந்த ஃபார்முலா. So change in entropy of the system is equal to Q by T. That is heat energy வாங்கிக்கிறதுனால பிளஸ். இதுவே சரௌண்டிங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ஆகுது? சரௌண்டிங் தன்னோட ஹீட் எனர்ஜி சிஸ்டமுக்கு கொடுத்துருச்சு. ஸோ சரௌண்டிங் என்ன பண்ணிடுச்சு? ஹீட் எனர்ஜி சிஸ்டமுக்கு ரிலீஸ் பண்ண மாதிரி. கரெக்ட்டுங்களா? அதனால்தான் டெல்டா எஸ் சரௌண்டிங் இஸ் ஈக்குவல் டு Qன்னு போட்டிருக்கு. புரியுதுங்களா? எஸ். ஸோ இது வந்து கொஸ்டின்ல நீங்க கொஸ்டின் படிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். கொஸ்டின் நீங்க கவனமா படிச்சு பார்த்தா தான் பிளஸ் Q போடணுமா மைனஸ் Q போடணுமான்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது இதுலயே இந்த என்ட்ரோபிலேயே வந்து குட்டி குட்டியா ஃபார்முலாஸ்ல சேஞ்சஸ் வரும். அதையும் நான் உங்களுக்கு எழுதுறேன். பட் வாட் இஸ் என்ட்ரோபி? என்ட்ரோபிங்கிறது இட் இஸ் randomness. கரெக்ட்டுங்களா? ஸோ சேஞ்ச் இன் entropy is directly proportional to Q and it is inversely proportional to டெம்பரேச்சர்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, ஒரு 4 ரியாக்ஷன் கொடுத்துட்டு இந்த 4 ரியாக்ஷன்ல எப்ப வந்து டெல்டா எஸ் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு கேட்கலாம். எப்பெல்லாம் டெல்டா எஸ் பாசிட்டிவா வரும்? இப்போ சாலிட், லிக்விட், கேஸ், இதுல எதுக்கு கண்ணா என்ட்ரோபி மேக்ஸிமம், எதுக்கு மினிமம்? கேஸ்க்கு மேக்ஸிமம், சாலிட்க்கு மினிமம். எஸ். ஸோ சாலிடா இருக்கும்போது ரேண்டம்னஸ் இருக்கவே இருக்காது, இல்லைன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ என்ட்ரோபி இஸ் மினிமம். ஆனா கேஸுக்கு என்ட்ரோபி இஸ் மேக்ஸிமம். கரெக்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல சாலிட் ஸ்டேட்ல இருக்கிற காம்பவுண்ட் லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது அப்படின்னா இனிஷியலா அதோட என்ட்ரோபி எப்படி இருந்திருக்கும்? கம்மியா இருந்திருக்கும். ஆனா ஃபைனல் என்ட்ரோபி எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப இந்த மாதிரி சிஸ்டம்க்கு டெல்டா எஸ் எப்படி இருக்கும்? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர், டெல்டா எஸ் இஸ் பாசிட்டிவ். புரிஞ்சுதுங்களா? அப்ப டெல்டா எஸ் எப்ப பாசிட்டிவா வரும்? ஒரு ரியாக்ஷன்ல ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வரும்.
ஸோ சாலிட் லிக்விடா மாறும்போது, லிக்விட் கேஸா மாறும்போது இப்பெல்லாம் வந்து என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுறதுனால டெல்டா எஸ்எஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி பிசிக்கல் சேஞ்ச் வந்ததுன்னா நீங்க ரொம்ப அழகா பார்த்து சொல்லிடலாம். சாலிட்ல இருந்து லிக்விடா மாறுதா, லிக்விட்ல இருந்து கேஸா மாறுதா, இல்ல கேஸ்ல இருந்து அது லிக்விடா மாறுதாங்கிறதெல்லாம் பார்த்து என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதாங்கிறத ஈஸியா சொல்லிடலாம். ஆனா ஒரு சில இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன்ல போத் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல வந்து கேஸே இருக்கும். ஓகேங்களா? அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, எந்த சைடு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ஸ்பீஷிஸ் அதிகமா இருக்கோ அங்க என்ட்ரோபி அதிகம். புரிஞ்சுதுங்களா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ஸ்பீஷிஸ் அதிகமா இருந்ததுனால என்ட்ரோபி அதிகம். ஓகேங்களா? எஸ். அப்ப அதுக்கேற்ற மாதிரி டெல்டா எஸ் பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறத பார்த்து சொல்லிருங்க. ஸோ பிசிக்கல் சேஞ்ச்ல வித்தியாசம் வரும்போது நீங்க ஈஸியா சொல்லிடலாம். ஆனா ரெண்டு சைடுமே கேஸா இருக்கும்போது எங்க நம்பர் ஆஃப் கேஷியஸ் ஸ்பீஷிஸ் அதிகமோ அங்க வந்து ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் இப்போ ஒரு குட்டி டெரிவேஷன் இருக்கும். நான் டெரிவேஷனுக்குள்ள போகல, இப்போ நம்மளுக்கு டைம் இல்லாததுனால நான் ரெண்டு ஃபார்முலா சேஞ்ச் இன் என்ட்ரோபிக்கு எழுதுறேன். நான் இதுவும் உங்களுக்கு வந்து டெரிவேஷனோடயே உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுத்துறேன் சாமி. அதுல அது எப்படி படிக்கணுங்கிறதுக்காக இல்ல அந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக இப்போ நான் சொல்லித்தரேன். சேஞ்ச் இன் என்ட்ரோபிக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா எழுதுவாங்க. என்சிவி ஜெய் அட்வான்ஸ்டு ப்ரிப்பேர் பண்றவங்களும் பார்த்துக்கோங்க. என்சிவி ln T2/T1 plus NR ln V2/V1. இது ஒரு ஃபார்முலா. சரிங்களா? இதுவே எழுதலாம்னா டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு என்சிவி ln T2/T1 plus NR வால்யூமுக்கு பதிலா இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரஷர் வச்சு எழுதுவாங்க. ஆனா பிரஷர் வச்சு எழுதும்போது P1/P2 எழுதணும். நான் ஏன் P2/P1 எழுதல? ஏன் அப்படி எழுதாம மாத்தி எழுதியிருக்கேன்? வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எஸ், பாயில்ஸ் லா தானே சொல்லுச்சு நம்மளுக்கு. சோ V2 இருக்கிற இடத்துல P1 எழுதிட்டேன். சரிங்களா? மாத்தி எழுதிக்கணும். ஃபைன். இப்போ क्वेश्चनல வந்து ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஐசோகோரிக் ப்ராசஸ்னா டெல்டா V is 0 which means V2 is equal to V1. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த செகண்ட் டேர்ம் வராதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப அந்த ஃபார்முலா எப்படி மாறும்? டெல்டா S is equal to NCV ln T2/T1 மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இதுவே ஐசோபாரிக் ப்ராசஸ்னால அதான் ஐசோபாரிக் ப்ராசஸ்ல இது கம்ப்ளீட்டா 0 ஆயிரும். கரெக்டா? del p equal to 0 ma'am. Yes, del p is equal to 0. அப்ப வெறும் ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தான் வரும். டெல்டா S is equal to NCV ln T2/T1 வரும். क्वेश्चनல ஐசோதெர்மல் ப்ராசஸ்னு சொல்லிட்டு வால்யூமுக்கான டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஐசோதெர்மல்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எது 0? டெல்டா V is 0 சொல்லிட்டு அவங்க V1 V2லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? டெல்டா S is equal to ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இந்த கம்ப்ளீட்டா இந்த டேர்ம் 0 ஆயிரும். வெறும் NR ln V2/V1 யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுவே P1 P2 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த செகண்ட் டேர்ம் மட்டும் வரும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதா சாமி? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. என்ட்ரோபிக்கு கண்ணா சொல்லுங்க மேம். போன இதுல வால்யூம்ல இருந்து பிரஷருக்கு சேஞ்ச் ஆகும் மிஸ்ல P1/P2 போட்டிருக்கீங்களா மேம்? பட் வால்யூம் சேஞ்ச் ஆனா டெம்பரேச்சரும் சேஞ்ச் ஆகும்ல மேம்? ஆஹா, பாயில்ஸ்ல அப்படி நம்ம என்ன சொன்னோம்னா டெம்பரேச்சரும் நம்பர் ஆஃப் மோல்ஸும் கான்ஸ்டன்ட்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். பட் இதுல வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகல மேம். ln T2/T1 போடுறோம்ல, அப்ப வந்து டெம்பரேச்சர் ரெண்டுக்கு டிஃபரெண்டா இருந்தானே நீங்க சொல்றீங்க. ஆமா கண்ணா. அப்ப வந்து V2 V1னாலுமே அந்த T2ல இருக்கிற டெம்பரேச்சரோட வால்யூம் தான் V2 தான மேம்? அப்ப பிரஷரா கன்வெர்ட் பண்ண மிஸ்ல V1 or P1
ஆர் T1 வரும்ல, T2 வரும்ல மேம்? மேல வந்து T1 வரலான்றீங்களா? எஸ் மேம். ஓகே, ஆக்சுவலி நீங்க வந்து பிஸ்டனை பிடிச்சி கீழே தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிஸ்டனை கீழே தள்ளினா ப்ரெஷர் வந்து கம்மியாகுது, ப்ரெஷர் வந்து அதிகமாகுது, வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, கரெக்ட்டுங்களா? ஒருவேளை நீங்க வந்து டெம்பரேச்சர் மாறுதுன்னு கூட வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் மாறும்போது டெம்பரேச்சர் வந்து ஒன்னா இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகும், கரெக்ட்டுங்களா? T1 T2 அப்படியே மாறாதானே? T2ங்கிற இடத்துல T1 வர மாதிரி மாறாதுல கண்ணா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா நியூமரேட்டர் வந்து T1 ஆவே வரும்னு சொல்றீங்க, அதுவும் மாறும்னு சொல்றீங்க, கரெக்டா? they are not inversely proportional இல்லீங்களா? ஓகே மேம். புரியுதா சாமி? நான் வந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்டே பண்ணல, அப்படியே தான் இருக்கு, அந்த சிஸ்டமோட டெம்பரேச்சர் அப்படியே தான் இருக்கு. ஆனா நீங்க பிரஷரை தான் மாத்துவீங்க. பிரஷரையும் வால்யூமுக்கும் தான் நான் ரிலேஷன்ஷிப் சொன்னேன், சரிங்களா? டெம்பரேச்சரை நீங்க மாத்தாதீங்க. ஓகே மேம். அதுவும் நீங்க வந்து அப்படியே மாத்தி சொல்றீங்க இல்லையா? நியூமரேட்டர்க்குள்ள T2க்கு பதிலா அப்படியே T1 வரும்னு சொல்றீங்க, அப்படி வராது சாமி. T2 இது மேம் P1க்கு பதிலா P1 T2 வரும்னு சொல்றேன் மேம். P1 T2 இந்த இடத்துல மாறும்னு சொல்றீங்களா? 2/P2 T1 instead of V2 இங்க சொல்றீங்களா கண்ணா? எஸ் மேம். இங்க அட்ஜஸ்ட் பண்றீங்களா? ஆக்சுவலி உங்களுக்கு நான் முன்னாடி எப்படி டிரைவ் பண்ணிட்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டெரிவேஷன் இருக்குல்ல கண்ணா, நான் வந்து எங்க இருந்து டிரைவ் பண்ணிட்டு வந்தேன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு இல்லையா, அங்க இருந்து டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். அதனால அப்படி இம்மீடியட்டா மாத்த முடியாது தானே? ஓகே மேம். நான் உங்களுக்கு அந்த டெரிவேஷன் அனுப்பிச்சு வைக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் நான் ஏன் மாத்த முடியாதுன்னு சொல்றேன்னு. அங்க வந்து நான் இன்டர்னல் எனர்ஜி, வொர்க், தென் எல்லா ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி மாத்திட்டு வந்தேன், சரிங்களா? நீங்க வந்து எப்படின்னா வெறும் பாய்ல்ஸ் லா வச்சு மட்டுமே சொல்றீங்க அங்க மாறும்னு, அப்படி மாத்த முடியாதுன்னா. ஓகே மேம். சரி, ஓகே மேம். நவ அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது என்ட்ரோபிக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. என்ட்ரோபிக்கு எப்படி சொல்லலாம்? Q/T மட்டும் தானே சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு ப்ராசஸ் கொடுப்பாங்க. இப்போ சாலிட்ல இருந்து லிக்விடா மாறுது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? மெல்டிங், கரெக்டா? ஸோ மெல்டிங்கிற இந்த ப்ராசஸ்க்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி மாத்துறேன்னு பாருங்க. டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு டீக்கு பதிலா மெல்டிங்க்கு நான் மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப Qக்கு பதிலா என்ன எழுதலாம்? அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளைட் ஃபார் ஃபியூஷன். அப்ப அது என்னது? டெல்டா ஹெச் ஆஃப் ஃபியூஷன், கரெக்ட்டுங்களா? ஆக்சுவலி இதே தான் ஃபார்முலா, ஆனா நான் யூஸ் பண்ற பாராமீட்டர்ஸ் மட்டும் தான் வேற, ஓகேங்களா? அப்ப இதுவே வேப்பரைசேஷனுக்கு எப்படி வரும்? லிக்விட்ல இருந்து வேப்பரா மாறுதுன்னா டெல்டா எஸ் என்னன்னு வரும்? வரும் வேப்பரைசேஷன்னா பாயிலிங், கரெக்ட்டுங்களா? இப்போ பாயில் பண்றதுக்கு நான் கொடுக்குற டெம்பரேச்சர் பாயிலிங் பாயிண்ட். அண்ட் நியூமரேட்டர் என்ன வரும்? டெல்டா ஹெச் ஆஃப் வேப்பரைசேஷன், அவ்வளவுதான். சோ அதே ஃபார்முலா தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற டேட்டா. எஸ், அண்ட் நம்ம ஒரு கிளாஸ்ல தெர்மோடைனமிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணி ரியாக்ட் கண்டுறதுங்கிறதுலாம் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் கண்ணா, அது ஒரு தடவை நீங்க பாருங்க, ஓகேங்களா? பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும் டிஸ்கஸ் பண்ணோம் அப்பதான் ரீசெண்டா. சரியா சந்தோஷ்? ஃபைன். ஸோ நம்ம எங்க இருக்கோம்? என்ட்ரோபி முடிச்சிட்டோமா? அடுத்தது வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஃபார்ம் டெல்டா ஜி. டெல்டா ஜிக்கு என்ன ஃபார்முலா? -naughty. இல்லையே. கிப்ஸ் மோல்ஸ் ஈக்குவேஷன் -NFE0. NFE0 அது வந்து கெமிஸ்ட்ரியில இ செல் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஃபார்முலா. பட் இங்க வந்து நம்ம கோர் தெர்மோடைனமிக்ஸே எதுக்கு? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இல்லையான்னு சொல்றதுக்கு, கரெக்ட்டுங்களா? அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான ஈக்குவேஷன் ஆச்சு. டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச்
P into del S. இந்த ஃபார்முலா தான். ஸோ இதுவே ஸ்டாண்டர்ட் கண்டிஷனுக்கு சொல்லணும்னா டெல்டா ஜி நாட் விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட் மைனஸ் டி டெல்டா எஸ் நாட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ இதில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம்னா டெல்டா ஹெச் வேல்யூவும் கொடுத்துருவாங்க, டெல்டா எஸ் வேல்யூவும் கொடுத்துட்டு இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இல்லையா, இல்லை ஸ்பான்டேனியஸா இருக்கணும்னா எந்த டெம்பரேச்சருக்கு மேலே ஸ்பான்டேனியஸ் இல்லைன்னா எந்த டெம்பரேச்சருக்கு கீழே ஸ்பான்டேனியஸ்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நினைக்கிறேன் ரீசெண்டா இல்லைங்களா பாத்துமா பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. சந்திரமராஜ் பார்த்தோம்ல. இப்ப எப்பவுமே டெல்டா ஹெச் டெல்டா எஸ் வேல்யூஸை வச்சு நம்மளால வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்பெல்லாம் நடக்கும்னு பார்க்கலாம். இந்த ஆக்சுவலி இதை நான் நடத்தினேன், யாரோ கூட கேட்டீங்க யூனிட் எல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியும், யூனிட் எல்லாம் கன்வெர்ட் பண்ணணும்ல எங்கிட்ட யாரோ கேட்டீங்க. ஸோ இந்த கொஸ்டின் இதே மாதிரி நம்ம பார்த்தோம். ஃபைன், இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு டெல்டா ஹெச் இஸ் நெகட்டிவ் அண்ட் டெல்டா எஸ் இஸ் பாசிட்டிவ்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எந்த டெம்பரேச்சர்ல ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே நெகட்டிவ் பாசிட்டிவ்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கஷ்டமா இருக்கும். ஸோ இது ஒரு நம்பரா எழுதிக்கலாம். டெல்டா ஹெச் இஸ் -3ன்னு வச்சுக்கோங்க, டெல்டா எஸ் இஸ் +2ன்னு வச்சுக்கோங்க. எந்த நம்பர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் ரேண்டமா சின்ன நம்பர் வச்சிருக்கேன், சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்குமே. இப்போ வாட் இஸ் டெல்டா ஜி? -3 - t into +2, கரெக்ட்டுங்களா? ஸோ -3 - 2t which is equal to டெல்டா ஜி. அப்போ டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த டேர்ம் அப்படியே பெருசாயிட்டே டெல்டா ஜி will be நெகட்டிவ். இதுவே டெம்பரேச்சர் கம்மி பண்ணிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? டெம்பரேச்சர் கம்மி பண்ணிட்டே போனா எது வரைக்கும் கம்மி பண்ண முடியும்? 0 கெல்வின் வரைக்கும் தான் கம்மி பண்ண முடியும், அதுக்கு மேல கம்மி பண்ண முடியாது. அப்ப 0 கெல்வின் போது இந்த கம்ப்ளீட் டேர்ம் போனா கூட still it will be -3. so delta H is negative இல்லைங்களா? அப்ப still delta G will be negative. அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு delta H நெகட்டிவா இருந்து delta S பாசிட்டிவா இருந்தா all temperatures reaction is spontaneous. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இந்த மாதிரி ஒரு காம்போக்கும் மாறும். இது வந்து உங்களோட என்சிஆர்டில ஒரு டேப்லர் காலமாவே கொடுத்துருப்பாங்க. டெல்டா ஹெச் டெல்டா எஸ் வந்து வேற வேற காம்பினேஷனுக்கு எந்த டெம்பரேச்சருக்கு மேல ரியாக்ஷன் நடக்கும், எந்த டெம்பரேச்சருக்கு கீழே ரியாக்ஷன் நடக்கும்னு கொடுத்துருப்பாங்க. கண்ணா போட்டு காமிக்கணும்னாலும் போட்டு காமிக்கிறேன். சந்தோஷ் போட்டு காமிக்கணுமா? இல்ல காம்போ போட்டு சரி பாத்துடலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே பாசிட்டிவ்னு வச்சுப்போம். ரெண்டுமே பாசிட்டிவ்னா எப்படி இருக்கும்? டெல்டா ஹெச்சும் பாசிட்டிவ், நான் ஏன் இவ்வளவு வேகமா எடுக்கிறேன்னா அவருக்கு நாளைக்கு சண்டே எக்ஸாம் ஆனாலும் இப்ப வேகமா எடுக்கிறேன். யாருக்காவது வேகமா போற மாதிரி இருந்தா ப்ளீஸ் சொல்லுங்க. இது +3 இது +2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச்சுக்கு பதில் என்ன எழுதலாம்? 3 - t +2, கரெக்டுங்களா? சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். ஸோ வாட் இஸ் டெல்டா ஜி? 3 - 2t, கரெக்டுங்களா? அப்போ டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டெல்டா ஜி என்ன ஆகும்? டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்? டெல்டா ஜி நெகட்டிவ் ஆயிரும், கரெக்டுங்களா? அப்ப அட் ஹை டெம்பரேச்சர் டெல்டா ஜி இஸ் நெகட்டிவ். ஆனா டெம்பரேச்சர் கம்மி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த டேர்ம் 0 ஆயிரும், கரெக்டுங்களா? அப்ப டெல்டா ஜி வில் பி பாசிட்டிவ், கரெக்டா? அப்ப நம்ம என்ன சொல்லிடலாம்? இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தா அப்ப at higher temperature reaction is spontaneous, but at lower temperature reaction is non-spontaneous. ஓகேங்களா? ஆனா டெம்பரேச்சர் ஒரு ஸ்பெசிபிக்கான டெம்பரேச்சருக்கு மேலதான் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ். பட் எந்த டெம்பரேச்சர்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க?
அப்படிங்கறத பண்ணிட முடியும். சோ ஒன்னு பாசிட்டிவ் பார்த்தாச்சு இல்லையா? ஃபைன், அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். லாட்டிஸ் எனர்ஜி, வாட் இஸ் லாட்டிஸ் எனர்ஜி, ஹெஸ் லா அண்ட் பார்ன்ஹாபர் சைக்கிள் நம்மளுக்கு தெரியணும். வாட் இஸ் ஹெஸ் லா? அது ரொம்ப ஈஸியாச்சு. பார்ன்ஹாபர் சைக்கிள் ஈஸியாச்சு. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை எந்த பாத்வேல வேணாலும் பண்ணலாம். ஏ வந்து இப்போ பாத்வே டைரக்டா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஏ வந்து எனக்கு ப்ராடக்ட் கொடுத்துருச்சு. ஸோ இங்க இன்வால்வ் ஆன எனர்ஜி டெல்டா ஹெச்னு வச்சுக்கோங்க. இதுவே நான் இன்னொரு வழியில் எப்படி பண்ணலாம்னா, ஏவை ஃபர்ஸ்ட் பியா மாத்திக்கிறேன், பியை வந்து அப்புறம் சியா மாத்திக்கிறேன், சியை வந்து நான் டியா மாத்திட்டு டியை வந்து நான் ஈயா மாத்துறேன். ஓகேங்களா? அப்ப எத்தனை ஸ்டெப் போயிருக்குன்னு பாருங்க. இது ரெண்டாவது பாத்வே. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹெஸ்ல என்ன சொல்லுதுன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நீங்க எந்த பாத்வேல வேணாலும் நடத்துங்க, ஆனா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன்வால்வ்ங்கிறது ஈக்குவல் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏல இருந்து பியா மாறும்போது இன்வால்வ் ஆன எனர்ஜி டெல்டா H1, பில இருந்து சியா மாறும்போது இன்வால்வ் ஆன எனர்ஜி டெல்டா H2, சில இருந்து டியா மாறும்போது இன்வால்வ் ஆன எனர்ஜி டெல்டா H3, டில இருந்து இயா மாறும்போது இன்வால்வ் ஆன எனர்ஜி டெல்டா H4னா, அக்கார்டிங் டு ஹெஸ் லா டெல்டா ஹெச்ங்கிறது இந்த நாளையுமே ஆட் பண்ண. ஸோ ஒரு ரியாக்ஷனை எந்த பாத்வேல வேணாலும் நடத்திக்கலாம், பட் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன்வால்வ்ங்கிறது சேம். புரியுதுங்களா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, அடுத்தது வந்து பார்ன்ஹாபர் சைக்கிள். ஸோ பார்ன்ஹாபர் சைக்கிள் எதுக்காக யூஸ் பண்றது நம்ம? பார்ன்ஹாபர் சைக்கிள் ஸோ ஜென்ரலா லாட்டிஸ் எனர்ஜியை கால்குலேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. கரெக்டுங்களா? இன்னும் அமைதியா இருக்கீங்க லாஸ்ட் 10 நிமிஷத்துல. வாட் இஸ் லாட்டிஸ் எனர்ஜி? அவுட்டர் ஆர்பிட்டலுக்கு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அது லாட்டிஸ் எனர்ஜி. நீங்க சொல்றது வந்து அயனைசேஷன் எனர்ஜி. லாட்டிஸ் எனர்ஜி அப்படிங்கிறது 1 மோல் ஆஃப் அயனிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும்போது ரிலீஸ் ஆகுற எனர்ஜி தான் லாட்டிஸ் எனர்ஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Na+ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 1 மோல் ஆஃப் Na+ and 1 மோல் ஆஃப் Cl-, இது ரெண்டும் சேர்ந்து 1 மோல் ஆஃப் NaClங்கிற ஒரு அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த 1 மோல் ஆஃப் அயனிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும்போது எனர்ஜி, ஸோ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ தட் இஸ் கால்ட் லாட்டிஸ் எனர்ஜி. புரியுதுங்களா? ஸோ 1 மோல் ஆஃப் அயனிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும்போது ரிலீஸ் ஆகுற எனர்ஜி லாட்டிஸ் எனர்ஜி. ஆர் 1 மோல் ஆஃப் அயனிக் காம்பவுண்ட் ஆல்ரெடி இருக்கு, அதை உடைக்கிறதுக்கு நான் சப்ளை பண்ற எனர்ஜியும் லாட்டிஸ் எனர்ஜின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? யூஸ்வலா பாண்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா? பாண்ட் எனர்ஜிங்கிறது யூஸ்வலா நம்ம கோவேலன்ட் பாண்டுக்காக சொல்லுவோம். ஒரு கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது ரிலீஸ் ஆகுற எனர்ஜி பாண்ட் இருக்கு, அதை உடைக்கிறதுக்கு நான் சப்ளை பண்ற எனர்ஜி பாண்ட் எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா இது ஸ்பெசிஃபிக்கா அயானிக் காம்பவுண்டுக்காக சொன்னோம்னா தட் இஸ் லாட்டிஸ் எனர்ஜி. புரியுதா சாமி? ஓகே, ஸோ இந்த லாட்டிஸ் எனர்ஜியை கால்குலேட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து பார்ன்ஹாபர் சைக்கிள் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது தெரியுங்களா உங்களுக்கு? பார்ன்ஹாபர் சைக்கிள் தெரியுமா? யாருக்காவது தெரியாதுங்களா? தெரியும். சந்தா மகாராஜுக்கு தெரியும். ஸ்ரீனிவாசன் உங்களுக்கு தெரியுமா? மேம் கரெக்டா ஞாபகம் இல்லை மேம். இப்போ பார்ன்ஹாபர் சைக்கிளை யூஸ் பண்ணி நான் சோடியம் குளோரைடோட லாட்டிஸ் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்றேன்னு பாருங்க. ஜென்ரலா சோடியம் குளோரைடு எப்படி ஃபார்ம் ஆகும்? சோடியம் நம்ம லேப்ல இருக்கும், குளோரின் நம்ம லேப்ல இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்து NaCl மாறும்.
கரெக்ட்டுங்களா? ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க நான் ஹாஃப்னு போட்டுக்கிறேன். ஸோ இங்க இன்வால்வ் ஆகுற எனர்ஜி வந்து டெல்டா ஹெச். சரிங்களா? ஃபைன். இது ஒண்ணு டைரக்டா எனக்கு வந்து சோடியம் குளோரைட் கிடைச்சிருச்சு. ஆனா இந்த சோடியம் குளோரைடு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட லேப்ல சோடியம் சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். கரெக்ட்டுங்களா? எனக்கு என்ன வேணும்? NaCl ஃபார்ம் ஆகணும்னா Na பிளஸும் Cl மைனஸும் சேரணும். ஸோ ஃபர்ஸ்ட் Na பிளஸ் நான் ரெடி பண்ண போறேன். என்கிட்ட சோடியம் சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பேரு சப்ளிமேஷன். அப்ப சப்ளிமேஷனுக்கு நான் தான் எனர்ஜியை சப்ளை பண்ணுவேன். கரெக்ட்டுங்களா? ஸோ அது பேர் வந்து சப்ளிமேஷன் எனர்ஜி. நான் சப்ளை பண்ண எனர்ஜிங்கிறது சோடியம் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. அப்ப நான் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா அந்த எலக்ட்ரான் வெளியில போகும்? அயனைசேஷன் எனர்ஜி. ஞாபகம் இருக்குங்களா? இதுவும் நான் சப்ளை சப்ளை பண்ண எனர்ஜிங்கிறதுனால பாசிட்டிவ். இதுவும் பாசிட்டிவ் அண்ட் இதுவும் பாசிட்டிவ். அப்ப எனக்கு Na பிளஸ் ரெடி. குளோரின் எப்படி? குளோரின் கேஸா இருக்கும், பட் 2 குளோரினா இருக்கும். ஆனா எனக்கு ஒரு குளோரின் தானே வேணும். அப்போ நான் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை சப்ளை பண்றேன். ஸோ குளோரினுக்கும் எனர்ஜி டிசோசியேஷன் எனர்ஜினா ஒரு குளோரினுக்கு டிசோசியேஷன் எனர்ஜி பை 2. கரெக்ட்டுங்களா? இதுவும் நான் சப்ளை பண்ற எனர்ஜிங்கிறதுனால பாசிட்டிவ். என்கிட்ட இப்ப Cl ரெடி. கரெக்ட்டுங்களா? ஆனா இது எனக்கு என்னவா கிடைக்கணும்? Cl மைனஸா வேணும். அப்பதானே Na பிளஸ் கூட சேர்க்க முடியும். அப்ப இது கூட நான் ஒரு எலக்ட்ரானை சேர்க்கிறேன். அப்ப அது என்ன ஆயிரும்? Cl மைனஸா மாறிடும். அப்போ ஒரு ஐசோலேட்டட் கேஷியஸ் ஆட்டம்ல நான் எலக்ட்ரானை சப்ளை பண்ணும்போது அந்த எலக்ட்ரானை வாங்கி ரிலீஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் எலக்ட்ரான் மைனஸ். ரெடி? இங்க Cl சேர்ந்து என்ன ஆகும்? எனக்கு NaClங்கிற சாலிடா மாறிடும். இங்க ரிலீஸ் ஆகுற எனர்ஜி பேரு லாட்டிஸ் எனர்ஜின்னு இப்பதான் நான் சொன்னேன். பைனிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும்போது ரிலீஸ் ஆகுற எனர்ஜி லாட்டிஸ் எனர்ஜி. இப்போ நான் ஹெஸ்லா படி நான் என்ன சொன்னேன்? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஒரு ப்ராடக்டை எந்த பாத்வேல வேணாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சேம் அப்படின்னு நான் சொன்னேன். சோடியம் குளோரைடை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்வே இது. அங்க இன்வால்வ் ஆகிற எனர்ஜி டெல்டா ஹெச். கரெக்ட்டுங்களா? செகண்ட் பாத்வே இது. Na பிளஸ் நான் தனியா ரெடி பண்ணிட்டேன். Cl மைனஸ் தனியா ரெடி பண்ணி ஒன்னையும் கிளப் பண்ணு. கரெக்ட்டுங்களா? இன்வால்வ் ஆன எனர்ஜி என்னென்னலாம்? சப்ளிமேஷன் எனர்ஜி, எனர்ஜி பிளஸ் டிசோசியேஷன் எனர்ஜி பை 2 மைனஸ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அண்ட் மைனஸ் லாட்டிஸ் எனர்ஜி. ஸோ நம்ம இங்க எதுக்காக வந்த பாண்ட் ஹார்பர் சைக்கிளுக்கு? லாட்டிஸ் எனர்ஜியை கால்குலேட் பண்றதுக்காக. ஸோ லாட்டிஸ் எனர்ஜியை லெஃப்ட் சைடு வச்சு so lattice energy is equal to sublimation association divided by 2 minus electron minus delta H. So உங்களுக்கு மத்த டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா lattice energy நீங்க கால்குலேட் பண்ணலாம். பட் இதுல என்ன கேட்ச்? இந்த dissociation energy divided by 2 இந்த எலக்ட்ரான் நெகட்டிவ்ல இருக்கும், டெல்டா H நெகட்டிவ்ல இருக்கும்னா உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப அதுக்கு இதை புரிஞ்சு பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். உங்களால என்ன ஃபார்முலான்னு டிரைவ் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா மட்டும் அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டு போக முடியாது. சோடியம் குளோரைடு மட்டும்தான் சந்தோஷ் நம்ம இன்னைக்கு சந்தோஷ் நான் கவர் கிளாஸ்க்கு முன்னாடி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும் டிஸ்கஸ் பண்ணோம். அதுல தெர்மோடைனமிக்ஸ் மட்டும் நான் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணேன். அந்த வீடியோ பாருங்க கண்ணா, கூட நீங்க போலாம். ஓகே மேம். அண்ட் thank you so much guys. உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், பட் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி சாலிட் ஸ்டேட்டும் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண மேம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 days அந்த மாதிரி கிளாஸ் வச்சா நல்லா இருக்கும். ஆமாங்க, நான் டியூஸ்டேவும் தர்ஸ்டேவும் தான் பிளான் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே மேம். லாஸ்ட் டியூஸ்டே நம்ம அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக்கும் டியூஸ்டே தர்ஸ்டே.
சரி ஓகே யாருக்காவது டவுட் இருந்தது மேடம்? ஓகே மேம். ஓகே மேம். Thank you. Okay. Thank you guys. Thank you. And Santosh, all the best, Santosh. Thank you, ma'am. Thank you, ma'am. Bye guys. Bye. Thank you, ma'am. Good night, madam. Thank you, ma'am.